4/1/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த முள் நிறைஞ்ச காட்டை தெய்வீக மலர்களின் தோட்டமாக்கணும், புது உலகத்தை நிர்மாணிக்கணும், உருவாக்கணும் இல்லையா? முள் நிறைஞ்ச காடு தான் இது இல்லையா? எங்கே பார்த்தாலும் முள் தான், துக்கமோ துக்கம்தான். ஆனால் தெய்வீக மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்ற வேண்டியது தான் உங்கள் வேலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் மலராக மாறணும், உங்களை பார்த்து மற்றவங்க மாறணும் இல்லையா? வேறு வழி கிடையாது. முள்ளாலெல்லாம் ஒன்றும் மலராக மாற்ற முடியாது. நீங்கள் மலராகி அந்த நறுமணத்தின் மூலமாக அவங்கள மலராக மாற்றணும். கேள்வி: குழந்தைங்க, நீங்கள் பாபாவோடு கூடவே சேர்ந்து என்ன சேவை செய்கிறீங்க? வேறு யாருமே அந்த சேவை பண்ணுறதில்ல. என்ன சேவை பண்ணுறோம்? பதில்: முழு உலகத்திலையும் சூரிய வம்சி சந்திரவம்சி ராஜதானியின் ஸ்தாபனை செய்கிறதுக்கான சேவையை குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாபா கூடவே செய்கிறீங்க. வேற யாரும் பண்ண முடியாது. சாதாரண பாக்கியமா? அடுத்த 2 யுகத்தை உருவாக்குற வேலையே பாபா கூட சேர்ந்து நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சத்தியுகம், திரேதாயுகம், சூரியவம்சமும் சந்திரவம்சத்தையும். உங்களை தவிர வேற யாராலையும் இது பண்ணவும் முடியாது. மற்ற எந்த மதத்தினராலையும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ புது உலகத்துடைய அஸ்திவாரத்தை இட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனால நிச்சயமா இந்த பழைய உலகம் விநாசமாகும். தெய்வீக மலர்களின் தோட்டத்தை உருவாக்குறது, முட்களின் காட்டை அழிக்கிறது, இது 2மே பாபாவுடைய காரியம். அதுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறது பாக்கியம் நம்மளுடையது. அப்போ அவர் புது உலகத்தை உருவாக்குறாரு, அதுக்கான அஸ்திவாரம் போடுறாருன்னா கண்டிப்பாக பழைய உலகம் அழியும். ஏன் பழைய உலகத்தில் துக்கம் கொடுக்குறவங்களாம் இங்கேயே இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும்? மீண்டும் மீண்டும் துக்கத்தை தான் கொடுப்பாங்க இல்லையா? எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டே இருக்குது? பாபா பொறுத்துக்க சொல்கிறாரு. ஆனால் இது சங்கமத்தின யுகத்தோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண அவங்க இருக்க மாட்டாங்க, துக்கம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இப்போ பொறுத்துக்கிறது எதுக்குன்னா சக்தியை அதிகரிக்கிறது. அதுவும் நமக்கு நன்மைக்கு தான். ஸோ இது பாபாவுடைய காரியம் தான். மனிதர்கள் யாரும் இந்த பூமியில் அமைதியை கொண்டுட்டு வர முடியாது. பாபாவே பாடல்: ஓம் நம சிவாய. சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஓம் சாந்தி. இப்ப யாராவது சாது சன்னியாசிகளோ வித்வான்களோ சொற்பொழிவு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா முதல்ல யாருக்காச்சும் நமஸ்தே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நாராயண பக்தன்னா நாராயணனுடைய மகிமை பாடிட்டு ஆரம்பிப்பாங்க. ஓம் நமோ நாராயண அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. சிலர் சிவாய நமகன்னு சொல்றாங்க, சிலர் கிருஷ்ணா நமக அப்படி சொல்றாங்க, சிலர் கணேஷ் நமக சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நீங்க நமஸ்தே யாருக்கு சொல்லணும்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஒருத்தருக்குத்தான் சொல்லணும். குழந்தைகள் அறிவார்கள், உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் தான். அவருடைய பேர் சிவன். சிவாய நமகன்னு பாடவும் செய்கிறாங்க. சிவனை எப்பவுமே பாபான்னு தான் கூப்பிடுறாங்க இல்லையா? சிவ தந்தை, அப்பா அப்படிதான் சொல்றாங்க. சிவபாபா முதல்ல படைப்பை படைக்கிறாரு. படைப்பவர் ஒருத்தர் தான். சூப்பரா சொன்னார்ல, ஒரு காரை உருவாக்கணும்னா கார் ஃபுல்லாவா இருப்பான், எப்படி வியாபித்திருக்காங்க. அப்பயும் குழந்தைங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அது மாதிரி நடத்த மாட்டாங்கன்றாரு. சிவபாபா முதல்ல படைப்பை படைக்கிறாரு. படைப்பவர் ஒருத்தர் தான். படைப்பும் உண்மையிலே ஒன்று தான். படைப்பவர்னு தந்தையையும் படைப்புன்னு இந்த முழு உலகத்தையும் சொல்லப்படுது. தந்தை படைக்கிற புது உலகத்தை நிச்சயமாக புதுசாக தான் படைப்பார். ஆனால் தந்தை அவசியம் பழைய உலகத்தில் தான் வருவார் இல்லையா? புது உலகத்தை படைக்க தான் வர்றாரு. ஆனால் படைக்கிறது எந்த இடத்துல? பழைய உலகத்தில் தான் படைக்கிறார். அதனால தான் தந்தையை பதித்த பாவனர்னு சொல்கிறோம். முழு உலகத்துடைய மனிதர்கள் எல்லோருமே, அதில் குறிப்பாக இந்த பாரதவாசிகள் தந்தையை நினைவு செய்கிறாங்க, பதித்த பாவனா வாங்கன்ட்டு.
எல்லோருமே துக்கம் நிறைஞ்சவர்களாக தூய்மை இழந்தவர்களாக ஆகும் பொழுதுதான் தந்தையை கூப்பிடுறாங்க. ஆனா எப்ப அவங்க துக்கத்துல வந்தாங்க, எப்பொழுதுல இருந்து நினைவு செய்யறாங்க, அப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இது பத்தி யாருக்குமே தெரியாது இல்லையா? பாபா சொல்றாரு, அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு நமஸ்தே சொன்னாலும் கணேஷுக்கோ பிள்ளையாருக்கோ முருகனுக்கோ ஏதோ சொன்னாலும் கூட உண்மையிலே கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு தான் நமஸ்தே சொன்னா அவர் மட்டும்தான் உயர்ந்தவர், அவரு தான் மற்றவங்களை ஆக்குறாரு. அதை விட்டுட்டு இவங்கள சொன்னா அவருதான். ஸோ அவங்களதான் சொல்லணும், அவருக்கு தான் நமஸ்தே சொல்லணும். அப்ப ஆனா நமக்கு தெரியும் உயர்ந்ததுல உயர்ந்தவர் பகவான் தான், அவர் பேர் என்ன? சிவன். அதனால்தான் பக்தியில சிவாய நமன்னு சொல்றாங்க. அந்த சிவனை அப்பான்னு தான் அன்பா தான் கூப்பிடுறாங்க எல்லாருமே இல்லையா? சிவபாபா முதல்ல படைப்பை தான் படைக்கிறார், அவருடைய வேலையை படைக்கிறது தான், அதுக்கு தான் வர. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மாவுடைய தொழில் படைப்புன்னு போட்டு விட்டாங்க. பிரம்மா மூலமாக சிவன் தான் படைக்கிறார், ஒரு படைப்பு தான். இங்க ஒரு உலகம், மேல ஒரு உலகம், அங்க ஒரு உலகம், அப்படி இல்லைங்கிற ஒரே ஒரு படைப்பு தான் இல்லையா? இந்த மனித சிருஷ்டி தான். அப்ப அவர் படைக்கிறாரு, ஒரு விஷயத்தை உருவாக்குறாருன்னா அது புதுசா சுகம் நிறைந்ததா தூய்மையானதா தான் இருக்கும். கண்ணாபின்னு இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி உலகத்தையா கடவுள் படிச்சார், அது அவர் பேர் ஒரு கடவுளானவர். அவர் படிக்கும்போது இந்த உலகம் இப்படி இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, அவ்வளோ சுகம் நிறைஞ்சதா இருந்துச்சு இல்லையா? ஆனா சுகம் நிறைந்த உலகத்தை தான் படைக்கிறாரு. ஆனா அவர் வருவ உலகம் எப்படி இருக்குது, அவர் வர்ற உலகம்னா சுடுகாடு மாதிரி இருக்கு. அதனால சுடுகாட்டுல சிவனை காட்டுறாங்க. நேரத்தை வீணாக்காதீங்கன்றது சொல்றாரு இல்லையா? தேலு கொத்துது, தேலு அந்த கல்லுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொட்டாதுன்றாங்களே, அதோட டைமுக்கு வந்துடும், அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. கடவுள் தான் சொல்றாரு, கடவுள் சொல்ற நான் எப்படி நம்புறது? அப்ப என்ன பண்ண, அதுதான் அதான் சரிங்க. சரி, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றது, அப்ப பழைய உலகத்துல வந்து தானே புது உலகத்தை படைக்க முடியும். இப்ப பழைய உலகத்துல துக்கம் நிறைஞ்ச உலகத்துல அழுக்கு நிறைஞ்ச உலகத்துல வர்றதுனால தான் அவர் அழுக்கை தூய்மையாக்குபவர், பதித்த பாவனர்னு சொல்றாங்க. அப்ப அழுக்க தூய்மையாக்கணும்னா அழுக்கா இருக்கிற உலகத்துல தானே அவர் வந்தாகணும். அதிலும் குறிப்பா பாரதவாசிகள் தான் பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவரை. அதுவும் எப்ப கூப்பிடுறாங்கன்னா துக்கத்தில் உச்சத்துல தாங்க முடியல, தூய்மை இழந்து இருக்கும் பொழுதுதான் கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிடுறாங்களே தவிர இவங்களுக்கு எப்படி துக்கம் வந்துச்சு, யாரு கொடுத்தா, எப்போத்துல இருந்து வந்துச்சு, எப்போத்துல இருந்து இவங்க கதறிட்டு இருக்கிறாங்க தெரியாது. எப்பவுமே இந்த பூமி சுகமும் துக்கமும் நிறைஞ்சிருப்புல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல, எதுவுமே தெரியல. பாபா உட்காந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் கூட புரிய வச்சிருந்தாரு. அதே தானே புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்க உங்க சுகம் துக்கத்தின் பிறவிகளை தெரிஞ்சுக்கல. ஞான கடல், ஞானம் நிறைந்த நான் அமர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறேன். சிவபாபா சொல்றாரு, நான் மனித சிருஷ்டியுடைய விதை வடிவமாகவும் இருக்கிறேன், என்னை பதித்த பாவனர்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா நிச்சயமாக தூய்மை இல்லாத உலகமும் இருக்குது, தூய்மையான உலகமும் இருக்குது. தூய்மையான உலகத்தை சொர்க்கம், பூந்தோட்டம், கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அந்த சொர்க்கம் கார்டன் சொல்ற அந்த தூய்மையான உலகம் தூய்மை அற்றதா ஆகுதோ அப்பதான் அதை முள் நிறைஞ்ச காடுன்னு சொல்றாங்க. கணக்கற்ற ஏராளமான மனிதர்கள் ஆகிடுறாங்க. தோட்டம்னா ஒரு முறைப்படி இருக்கும், காடு இஷ்டத்துக்கு கண்ணாபுண்ணு வாழ்ந்து கிடக்கும். அதே மாதிரிதான் இங்க மனிதர்களா எப்படி நிறைய ஆயிட்டாங்க. மதங்கள், வழிகள் எல்லாம் மிச்சான ஆயிடுச்சு. மாயாவுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிடுது. இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்பு பாரதம்
இறைவனுடைய மலர் தோட்டமாக இருந்துச்சுன்னு நீங்க யாருக்கு வேணும்னாலும் புரிய வைக்கணும். மனிதர்கள் மிகவும் சுகமாக இருந்தாங்க. அந்த புது உலகத்துல பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு கண்டத்துடைய பேரு அடையாளமும் இல்லாம இருந்துச்சு. புதிய பாரதத்துல பிறகு புது டில்லியும் இருந்தது. அதத்தான் பரிஸ்தான்னு சொல்லப்படுது. பாரதம் வைரம் மாதிரி இருந்தது. அதத்தான் சுகதாமம்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க பாரதம் எப்படி இருக்கு, பழையதாக இருக்குது. அதனால அதை துக்கதாமம்னு சொல்றாங்க. இப்ப பாபா புரிய வைக்கிறாரு. தற்சமயம் டில்லியில உலக நவ நிர்மாண், அதாவது புதிய படைப்பு கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. உலகம் எப்படி புதுசா ஆகுதுன்னு மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. சித்திரங்களை முன்னால் வைத்து வேற யாருமே இந்த மாதிரி புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி உலக நவ நிர்மாண் கண்காட்சியை வேற யாரும் திறந்து வைக்கவும் முடியாது. பிரம்மா குமாரிகள் அமர்ந்து புரிய வைக்கிறது இது முதல் முறை. பாரதம் புதியதாக இருந்த பொழுதுதான் சுகம் நிறைந்ததாய் இருந்துச்சு. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. விஷ்ணுபுரி புது உலகமா இருந்துச்சு. புது உலகின் நிர்மாணம் அல்லது அஸ்திவாரம் அமைப்பது என்பது பரமபிதா பரமாத்மாவுடைய காரியம். அப்ப பாபா சொல்றாரு, ஞானக்கடல் பாபா தான். நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி சுகத்தை அனுபவிச்சுமா துக்கத்தை அனுபவிச்சுமா ஒருத்தர் கூட தெரியாது. பாபா கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்கு. அவர் தான் இதை புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிற விதையிலிருந்து தானே வருது. அப்ப விதைக்கு தெரியாதா, உயிரோட்டமான விதை தெரியாதா அதோடைய பிறவிகளை பத்தி சொல்றாரு. இன்னொன்னு அவரை பதித்த பாவனர்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா அழுக்கா இருக்கிறது தூய்மையாக்குறது. அழுக்கா இருக்குது ஒரு உலகம், தூய்மையாக்குறதுக்கு அவர் வர்றாருன்னா அதுக்கப்புறம் அது தூய்மையான உலகமா மாறிடும். அப்ப தூய்மையான உலகமும் இருக்கு இல்லையா? எவ்வளவு சூப்பர் இல்லையா? பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க, பிசி ஏடி அப்படின்ட்டு. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து இறப்பதற்கு முன், இறந்த பிறகுன்ட்டு. அப்ப அது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா பாபா வருவதற்கு முன் வருவதற்கு பின் வச்சீங்கன்னா, வருவதற்கு முன் துக்கம் நிறைந்த உலகம், வந்த பின் சுகம் நிறைந்த உலகம் இல்லையா? பாபா பண்ணப்புறம் சுகம் நிறைந்த உலகம். அந்த மாதிரிலாம் ஒண்ணு இயேசு வந்து போனதுக்கு அப்புறம் எதுவும் மாறல. பாட்டுக்கு இயேசுக்கு முன்னாடியும் கொஞ்சம் துக்கம் இருந்துச்சு, இயேசுக்கு அப்புறமும் துக்கம் இருந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா? அப்ப பதித்த பாவனன்ற வார்த்தையிலே தெரியுது இல்ல, தூய்மையான உலகமும் இருந்திருக்கு, தூய்மை இல்லாத உலகமும் இருந்திருக்குது. தூய்மையா இருக்கும்போது, இந்த பூமி தூய்மையா இருக்கும்போது அதுக்கு பேர் சொர்க்கம், பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சு. தூய்மை இழந்த பிறகு முள் நிறைஞ்ச காடு, எங்க பார்த்தாலும் துக்கம், கணக்கற்ற மனிதர்கள், கணக்கற்ற துக்கம். ஏன்னா மாயாவுடைய ராஜமார்மமாக. இதுதான் பாபா சக்கரத்தை ஏன் சுத்த சொல்றாரு. நேத்து வாணியில கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, துர்கதிக்கு எது உங்களை அழிச்சிட்டு போச்சோ அது பக்கம் உங்க புத்தியே போகக்கூடாது. அதுதான் அந்த சக்கரம் எதை தெரிவிக்குது. இந்த மாயாவில விழ ஆரம்பித்த, விகாரத்துல விழ ஆரம்பித்த பிறகுதான் உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுச்சு. தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சும் ஏன் அப்படி போய் விழுறீங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதம் இறைவனுடைய மலர் தோட்டம், அல்லாவின் பூந்தோட்டமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எல்லோருக்கும் புரிய வைங்க, புரிய வைக்கணும். யாருக்கு வேணும்னாலும் நீங்க புரிய வைக்கணும். அப்ப சொல்லுங்க, அங்க எவ்வளவு சுகமா நாம இருந்தோம் தெரியுமா? பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற கண்டத்துடைய பேரு அடையாளம் கூட கிடையாது. அந்த புது பாரதத்துல புது டில்லி இருந்துச்சு, அதுக்கு பேரு பரிஸ்தான், சொர்க்கம் தான். ஆனா சொர்க்கத்துல அதுக்கு பேர் வந்து சொர்க்கம்னு சொல்ல மாட்டாங்க, பரிஸ்தான் சொல்லுவாங்க.
இப்போ நரகன்றனால நரகத்துடைய ஆப்போசிட் சொர்க்கம்ன்றோம், ஃபரிஸ்தான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வைரம் மாதிரி இருந்துச்சாம் சுகமும். உண்மையிலே வைர வைடூரியம் நிறைஞ்சிருக்கும், அது ஒண்ணு. மனிதர்களுடைய குணங்கள் அப்படி இருக்கும். பார்வை தூய்மை, வார்த்தை தூய்மை, எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரே எண்ணம் எப்படி இருக்கும் அதை புரிய வைங்க. உலகத்துல யாருமே அழகா அந்த சொர்க்கத்துடைய படத்தை வச்சு இப்படிதான் இருந்தது சொர்க்கம் அப்படின்னு பிரம்மகுமாரிகளை தவிர யாராலையும் புரிய வைக்க முடியாது. சொர்க்கம் இல்லையா, சொர்க்கத்துக்கு போறோம், கிறிஸ்தவ மதத்துல சொல்றாங்க, முஸ்லீம் மதத்துல, அது எப்படி இருக்கும் எங்க இருக்கும்னு தெரியாது இல்லையா. கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல பாத்தீங்கன்னா அங்க ஆளாளுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இங்கேயும் தான் இருக்குது திராட்சை தோட்டம், அதுக்கு முயற்சி பண்றது. இப்பயே போய் திராட்சை தோட்டத்துல போய் உட்காந்து கேட்டு தானே. இப்போ உங்களால மட்டும்தான் கரெக்டா துல்லியமா சொல்ல முடியும் இல்லையா. இப்ப பாப்பா சொல்றாரு, அதைத்தான் சுகதாமம் சொல்றாங்க. இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா பழசாயிடுச்சு இல்லையா. ஒரு பில்டிங் பழசாயிடுச்சுன்னா அந்த ஆரம்பத்துல அந்த சுகம் அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரிதான் பாரதம் பழசாயிடுச்சு. அதனாலதான் இப்ப அது என்ன ஆயிடுச்சு, துக்கதாமம் ஆயிடுச்சு. இப்ப இத டெல்லியில கண்காட்சி நடந்துட்டு இருக்கான், புது உலக படைப்பு எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சு உலகத்துல யாராலையும் புரிய வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம். வேற எந்த இயக்கமாவது பண்ணுதா? அந்த சொர்க்கத்துக்கு போனா அந்த சொர்க்கத்துல இப்படித்தான் வாழ்ந்தாங்க, அந்த குணத்தை இப்ப எடுத்துட்டு வரணும்னு யாராவது சொல்றாங்களா? கிடையாது இல்லையா. அதுதான். அப்ப உலகம் எப்படி புதுசா ஆகுது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கண்காட்சி நடந்துட்டு இருக்கிறான். ஸோ உங்களை தவிர வேற யாரும் இந்த மாதிரி கண்காட்சி எல்லாம் திறந்து வைக்க முடியாது. பிரம்மகுமாரிகள் உட்கார்ந்து இதை தெளிவா புரிய வைக்கிறது இந்த 5000 வருஷத்துல முதல் முறையா இப்பதான் நடக்குது இல்லையா. இப்போ புதுசா இருக்கும்போது இந்த பூமியில சுகம் இருந்தது, சுகமோ சுகம், துக்கமே கிடையாது. யாருடைய ஆட்சியில இருந்தது? லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி. அதனால அது பேரு விஷ்ணுபுரி, விஷ்ணு இருந்த உலகம், புது உலகமா இருந்தது. இப்ப ஆனா அந்த புது உலகத்தை சுகம், சாந்தி, பேரானந்தம், தூய்மை, சக்தி இது நிறைந்த உலகத்தை உருவாக்குறது இறைவனுடைய வேலை. மனிதர்கள் யாராலையும் முடியாது. அவங்கவுங்க சட்டம் போடுறாங்க, இது போடுறாங்க, எதுவும் முடியல, எதையுமே முடியல. எதையாவது பண்ண முடியுதா? லஞ்சத்தை ஒழிக்க முடியுதா? ஏழ்மையை ஒழிக்க முடியுதா? குடும்ப சண்டையை ஒழிக்க முடியுதா? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. அப்ப அது இறைவனுடைய வேலை அப்படின்றத மறந்து இவங்களுக்கே துக்கம். ஏன்னா இவங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது மாறலன்னு போது இவங்களுக்கு இன்னும் துக்கம் தான் வருது. தங்களை பதித் பிரஷ்டாச்சாரி, அதாவது தூய்மையற்ற கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்பவர்களாகிய பாரதவாசிகள் புது உலகத்துடைய ஸ்தாபனை நிர்மாணம் செய்ய முடியாது. அந்த மனிதர்கள் என்னென்ன அஸ்திவாரங்களை இடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாபா சொல்றாரு, நான் சொர்க்கமாகிய புது உலகத்துடைய அஸ்திவாரத்தை அமைக்கிறேன், பழைய உலகத்தின் விநாசம் ஏற்பட போகுது. இது முள் நிறைஞ்ச உலகம், மனிதர்கள் முள்ளு மாதிரி இருக்கிறாங்க, ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது, கடவுள் அதை ஸ்தாபனை செய்திருந்தார். சிவாய நமகன்னு சொல்றாங்க. சிவபாபா எப்படி ஸ்தாபனை செஞ்சாரு? நிச்சயமா பிரம்மா மூலமாக தான் அல்லாவின் தோட்டம் அல்லது தெய்வீக மலர்களின் தோட்டத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். முட்கள் நிறைந்த காட்டை மாற்றி தெய்வீக சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார். குழந்தைங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. குழந்தைங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. இங்கேயும் கூட குழந்தைங்க அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க.
பாபா வந்து பாருங்கள், நாங்க சித்திரங்களை வைத்து எப்படி புரிய வைக்கிறோம். புது புது உலகத்துடைய ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்துடைய விநாசம் எப்படி நடைபெறுதுன்னு நாங்கள் எப்படி புரிய வைக்கிறோன்னு வந்து பாருங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். தாங்கள் வந்து பாருங்கள் மற்றும் ஸ்ரீமத் கொடுங்கள் அழைத்து கொண்டிருக்கின்றனர். இப்போ இந்த சித்திரங்களை வைத்து யாருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. மேலே பரமபிதா பரமாத்மாவுடைய சித்திரம் இருக்குது. சிவாய நமக, அதாவது அனைவரிலும் அவர் உயர்ந்தவர். அவர் பிறகு புது உலகத்தை படைக்கிறாரு. புது பாரதத்துல இந்த தேவி தேவதா லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மா அவர் தான் பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானியை பிரம்மா மற்றும் பிரம்மா குமாரிகள் மூலமாக ஸ்தாபனை செய்கிறாரு. அவங்க சத்தியுக ஆரம்பத்துல இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கலியுகத்தின் கடைசியில தானே இதை செஞ்சிருப்பாரு. அதை இப்ப மீண்டும் சங்கமயுகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்கள் அனைவரும் சிவனுடைய குழந்தைங்க மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்களும் தான். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் அதோடைய நடிப்பின் பாகம் முழுவதும் விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, இப்ப தேவதைகளுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. யாரு? பாரதவாசிகள். கும்பிடுறாங்கனால என்ன அர்த்தம்? ஒருத்தங்களுக்கு தலை வணங்கினாலே நம்மளை விட அவங்க உயர்ந்தவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்கள விட நம்ம தாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். அப்ப நான் தாழ்ந்தவன் சொல்லிக்கிற பாரதவாசிகள் எப்படி புது உலகத்தை உருவாக்க முடியும்? தூய்மையான உலகத்தை அவங்க எப்படி உருவாக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ அது இறைவனுடைய காரியம். இப்போ எதுக்கோ மனிதர்கள் அஸ்திவாரம் போடுறாங்க. பில்டிங்க்கு, ஃபேக்டரிக்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போடுறாங்க. ஆனால் பாபா எதுக்கு அஸ்திவாரம் போடுறாரு? புது உலகத்துக்கு அஸ்திவாரம் போடுறாரு இல்லையா? அப்புறம் பழைய உலகம் விநாசம் ஆகத்தான் போகுது. பாருங்க, ஏன் ஆக போகுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுக்குறாங்க, கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. அப்ப துக்கம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழிக்கணும். துக்கத்துல இருந்து காப்பாத்துறீங்க. சரி, நான் துக்கத்தை ஃபுல்லா அழிக்கிறேன்னா ஏன் துடிக்கிறீங்க இல்லையா? பழைய உலகத்தை அழிச்சாதான் ஃபுல்லா அழிய முடியும். அதான் பாபா சொல்றாரு. அப்ப நோய் வந்துருச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டாதான் சரி. அவங்க மாத்திரை வேணாம்னா பழைய உலகத்தை அழிக்க கூடாதுன்னா அப்புறம் புது உலகம் எப்படி வரும்? அப்ப யாருமே துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னா துக்கம் கொடுக்குறவங்க எல்லாம் தூக்கணுமே. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, மேல வந்துட்டு மறுபடியும் வரப்போறீங்க, அவ்வளவுதான் இல்லையா? இப்ப அல்லாவின் பூந்தோட்டமாக இதே பாரதம் தான் இருந்துச்சு. அப்படி பூந்தோட்டமா மாத்தின காரியத்தை பாபா செஞ்சதுனாலதான் சிவாய நமகன்னு வணங்குறாங்க. ஏன் அவருக்கு அவ்வளவு மகிமை? ஏன் சிவனுக்கு உலகம் ஃபுல்லா மகிமை இல்லையா? அதனாலதான். ஆனா எப்படி ஸ்தாபனை செஞ்சார்? பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிரம்மா மூலமா தான் கண்டிப்பா பண்றாரு, அந்த பூந்தோட்டத்தை உருவாக்குறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, முள்ளு நிறைஞ்ச காடு இது, அதை மாற்றி தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதாவது தன்னுடைய, இப்ப பாத்தீங்கன்னா இதுவே சுயராஜ்யம் அப்படின்னு காந்தி சொல்லிட்டாரு. மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி. அதை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டா அது நம்ம ஆட்சியம். அவங்க நம்மளதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி மாயா நம்ப வச்சுட்டு போச்சுப்பாங்க சுயராஜ்யம்ட்டு. ஆனா இங்க நீங்க உருவாக்குற ஒரு காரியம் உங்களை ராஜாவாக்கக்கூடிய காரியம் இல்லையா? அது பாபா தான் இப்ப ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா அதுக்கு என்ன பண்ண, இந்த முள்ளு நிறைந்த காடு, பல வழிகள் போற எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு வழியில இருக்கிறவங்கள மட்டும் எடுத்துட்டு வர்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, வாங்க இந்த காரியங்களை செய்யுங்க, இந்த சேவை செய்யுங்க. பாபா நமக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி குழந்தைங்க, சேவை செய்யற குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, பாபா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் பாபா, இந்த சித்திரங்களை வச்சு எப்படி புரிய வைக்கிறோம், புது உலகம் எப்படி உருவாகுது, எப்படி பழைய உலகம் அழிய போகுதுன்னு நாங்க புரிய வைக்கிறத பாருங்க. அதுல ஏதாவது மாத்தணும்னா ஸ்ரீமத் சொல்லுங்க, வழி சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். இப்ப பாபா சொல்றாரு, இதை வச்சு ஈஸியா புரிய வைக்கலாம். படத்தை வச்சு மேல காட்டியிருக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவர் இருக்கிற இடமும் எப்படி
உயர்ந்த இடம். அதான் சிவாய நமக அப்படின்ற முதல் வணக்கம் அவருக்கு தான். அப்புறம் அவருடைய படைப்பு, உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் படைப்பு மட்டும் தாழ்ந்த படைப்பா படைப்பாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தை படைக்கிறார். அந்த புது உலகம் சொர்க்கத்துல தான் தேவதைகள் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்குது. அப்ப இது இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை இந்த பூமியில உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார்? பரமபிதா பரமாத்மா தானே. இல்லையா? வந்து சுகம் நிறைந்த ராஜ்யத்தை படைக்கிறார். ஆக்சுவலா அவரு சத்தியுகம் தான் படைக்கிறார். சரியா படிக்காதவங்க திரேதாயுகத்துக்கு போயிடுறாங்க இல்லையா? சூரிய வம்சி சந்திரவம்சி படிக்கிறாருன்றாங்க. ஆனா உண்மையில அவர் படிக்கிறது சூரிய வம்சத்துக்கு தான், ராஜயோகம் தான் இது இல்லையா? அடுத்தது, ஆனா அது எப்படி படிக்கிறார் சத்தியுகத்தை? பிரம்மா குமார் குமாரிகள் மூலமா படிக்கிறார். அப்ப சூப்பரா கேட்கிறாங்க, பிரம்மா மூலமா படிக்கிறார், பிரம்மா மூலமாக குமாரர்களை படிக்கிறார், குமாரர் குமாரிகளை படிக்கிறார் பிகேசர். அப்ப எப்ப அது நடந்துச்சு? பிரம்மா மூலமாக பிராமணர்கள் எப்படி உருவானாங்க, எப்ப நடந்துச்சு அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பைத்தான் இறைவன் படைக்கிறார்னா, இந்த சிருஷ்டியில உயர்ந்த படைப்பு லக்ஷ்மி நாராயணன் தான் இல்லையா? மனித சிருஷ்டில மிக உயர்ந்தவங்க அவங்க தான். அவங்க எப்போ வர்றாங்க? சத்தியுகத்துடைய ஆரம்பத்துல. அப்ப அதுக்கு முன்னாடி தானே படிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல அவங்க வராங்கன்னா கலியுக இறுதியில தானே படிச்சிருப்பாரு. அப்ப பிரம்மா குமார் குமாரிகளாக எப்ப தத்தெடுத்திருப்பாரு? சத்தியுகத்துக்கு முன்னாடி, கலியுகத்தின் இறுதி சங்கமத்துல வந்து தத்தெடுத்திருப்பாரு. ஸோ இப்படி நீங்க புரிய வைங்கன்ற எவ்வளவு சூப்பரான விஷயம். இவங்க இப்படி சுகமா இருந்தாங்க, இங்க இப்படி இருந்துச்சுன்னா அப்ப எப்ப நடந்திருக்கும் இல்லையா? அதுதான் இப்ப மறுபடியும் சங்கமத்துல செய்யறாரு. இதுக்கு முன்னாடியும் செஞ்சாரு, இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில ஆத்மாக்கள் எல்லாமே சிவனுடைய குழந்தைங்க தான். கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், கம்யூனிசம் பேசினாலும், நாஸ்திகம் பேசினாலும் இறைவனோட குழந்தை தான். முதல் மனிதர்கள் இவங்க அது எல்லாம் ஆதாம் இருக்கா நம்ம சொல்றாங்களே அவங்கள அதான் நிறைய படிச்சுட்டா அப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப பாபா சார், அதாவது நீங்க படிச்சதெல்லாம் மறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. இல்லாட்டினா, ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் புக்ல இருக்குது, நாங்க சொல்றது எந்த புக்லயும் இல்ல. இப்ப நீங்க பேசுனா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால நீங்க முதல்ல என்ன சொன்னா, 5 நிமிஷத்துல நாங்க இதை சொல்றோம்னு சொல்லுங்க. 5 நிமிஷம் நீங்க பேச விடல, நீங்களே பேசுனால அவ்வளவுதான், எங்களுக்கு அதுக்கு மேல டைம் இல்லை. சரி, ஓகே, உங்க அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நாங்க சொல்லிடுறோம்னு சொல்றோம், முடிஞ்சு போச்சு. ஏன் நேரத்தை வீணாக்கணும்னு பாபா கேக்குறாரு. உங்க நேரம் சாதாரண நேரம் கிடையாது இல்லையா? ஒரு அடியும் பல கோடி மடங்கு சேமிப்பாகணும் இல்லையா? அவங்க போடுற குப்பையெல்லாம் கேட்கறதுக்காக நாம பாபா குழந்தை ஆகணும். இப்ப பாபா சொல்றாரு, இது நல்ல யுக்தி இல்ல, 5 நிமிஷம் தான் டைம். நீங்க பேசுறீங்களா, நான் பேசுறேன். ஆனா யார் பேசினா 5 நிமிஷத்தோட முடிஞ்சது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் நம்ம கேட்கும் போது, எனக்கு 5 நிமிஷத்துல ஒரு ஒர்க் இருக்கு, நீங்க பேச விட்டீங்கன்னா நான் பேசுறேன், இல்ல நீங்க தான் பேசுவீங்கன்னா பேசுங்க, நான் கிளம்பிடுறேன் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, உண்மையிலே ஆத்மாக்கள் எல்லோருமே சிவனுடைய குழந்தைங்க தான். எது? ஆத்மா மட்டும். அது மட்டும் இல்ல, பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்களும் தான். ஏன்னா பிரம்மா மூலமாக தான் அந்த ஞானம் போகுது இல்லையா? ஏன்னா ஆதி தகப்பன் ஆதி தாயின்ட்டு பிரம்ம பாபா அம்மாவையும் தான் ஆதாமியாவாதின்ட்டு எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இப்ப உண்மையிலே அவங்களுடைய குழந்தைங்களும் தான் எல்லாருமே வந்துடுது. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் அவங்களுடைய நடிப்பின் பாகம் விதிக்கப்பட்டிருக்கு, மாற்ற முடியாது. அது நமக்கு ஓடிட்டு இருக்கணும். அதுதான் கருணை தான் பட முடியும், வேற எதுவும் நாம பண்ண முடியாது. ஏன்னா பாபாவே அதான் பண்றாரு. பாபா வந்து வேற ஏதாவது பண்றாரா? கருணை படுறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு. வந்து கேட்க கூட இல்லைன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு சாட்சியா இருந்து பாக்குறாரு. நீங்களும் அதே பண்ணுங்க. யார் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்குதோ அவங்கதான் நம்பர் 1 பாட்டுதாரி. புனர்ஜென்மம் எடுக்கும் வழக்கம் ஆரம்பத்திலிருந்தே தான் நடந்து வந்திருக்குது. நாம மறுபிறவி எடுப்போம்னு சொல்ற தெரிந்தவர்களுக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூட மறுபிறவி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்றது தெரியாம போயிடுச்சு. அதான் பாபா சொல்ற, இப்ப மட்டும் இல்ல, அது ஆரம்பத்துல இருந்தே தான் நடந்துட்டு இருக்கு. சத்தியுகத்திலிருந்து சதோ பிரதானமாக இருந்த அந்த முதல் பிறவிக்கு பிறகு என்ன ஆயிடுது? அவங்க பிறவி எடுக்க
சதோ பிரதானம் சதோவாகி ரஜோவாகி தமோவாயிடுச்சு. சதோ பிரதானமாக இருந்த பொழுது அவங்க சூரிய வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எப்ப நடந்துச்சு? லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல அப்படி இருந்தது. அப்ப எப்படி இருந்தாங்கன்னா 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க இல்லையா? நேற்று வானிலை சொல்லியிருப்பார் இல்லையா அந்த தேவதைகளுடைய மகிமை. ஸோ அப்படி இருந்தாங்க, அனைத்து கலைகள் நிரம்பியவர்களாக. அடுத்தது என்ன ஆகுது? திரேதாயுகத்துக்கு என்டர் ஆகும்போது 2 கலை குறைஞ்சிடுது. ஆனால் 2 கலை குறைந்தாலுமே கூட அதுவுமே மலர்களின் தோட்டம் தான். ஏன்னா திரேதாயுகத்துல கூட யாரும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூய்மையின் சக்தி போகுது, சுகம் குறையுது, பாதியா குறையுது, இருந்தாலும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. சுகம் குறையுது, பட் துக்கம் கொடுக்கல. அதனால அதுவும் தோட்டம் தான். அது சுகதாமமாக இருந்தது. இத சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது கட்டுக்கதை இல்லையா? இத சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப அவங்க கேட்பாங்க, இல்லையே ராமர்லாம் துக்கத்தை அனுபவிச்சாரு. அப்பதான் நம்ம சொல்லணும், அது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தாங்க, அதெல்லாம் வேதத்துல இருக்கு, இங்க இறைவன் பேசுறாரு, எது உண்மைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ஒண்ணு நம்பிட்டு இருக்கிறீங்க, நாங்க ஒண்ணு சொல்றோம், இது உண்மையா இருக்குமா அல்லது நீங்க படிச்சது உண்மையா இருக்கான்னு நீங்க சொல்ல. நீங்க டைரக்டா அது போயின்னு சொல்ல தேவை. எது உண்மைன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பகுத்தறிய முடியும். ஒன்னே வச்சுட்டு இருந்தா இது இறைவன் சொல்றாரு, அவ்வளவுதான். எது உங்களுக்கு கரெக்ட்டா படுது? அப்ப பாபா, ஏன்னா பாபா நம்மளே கேட்கிறாரு, நான் சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியா, நீங்களே முடிவெடுங்கன்னு இருக்காரு. அது சுகதாமமா இருந்துச்சு. பாருங்க, சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது ஈஸி. ஏன்னா மேல சிவபாபா பார்த்தீங்களா? அது இப்ப பாபா மீட்டு நிறைய மீட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பாபா பேசிட்டே இருப்பாரு, திடீர்னு தாதி வந்து பாபா சேவா காட்டா டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சேவைக்கு வந்தவங்க எல்லாம் எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு சரி அப்படின்னு பாப்பாரு. அவங்க கிட்ட பேசும்போது பார்த்தா எங்க விட்டாரோ அதே பாயிண்ட் தான் பேசுறாரு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வினாடியில நீங்க அனைத்து எண்ணங்கள்ல இருந்தும் விலகி இருக்கணும், அதீந்திரிய சுகத்துல மேந்திருக்கணும், அப்படியே நீங்க 10 நிமிஷம் இருங்கன்னாரு. அதுக்குள்ள பாபா டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்திருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதே தான் சொன்னார். இப்ப பாருங்க, சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது ஈஸின்னு ஏற்கனவே சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய வேற விஷயங்களை பேசினாரு. இப்ப மறுபடியும் அப்ப பாபாவுடைய அந்த குணாதிசயம் பாருங்க தெரியுது இல்லையா நமக்கு? அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் வேற உடம்புல வந்து பேசினாலும் அந்த குணாதிசயம் தெரியுது பாருங்க இல்லையா? பாருங்க, ஏற்கனவே சொன்னார் தெரியுமா, மேல இருக்கிறது சிவபாபா. அவர் முதல்ல உயர்ந்த படைப்பை தான் படைப்பாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? உயர்ந்தவர் உயர்ந்த படைப்பை தான் படைப்பாரு. ஸோ இதெல்லாம் புரிய வைங்கன்னு சொன்னாரு. இப்ப மறுபடியும் சொல்றாரு, இந்த சித்திரத்தை வச்சு புரிய வைக்கிறது ஈஸி. மேல சிவபாபா, இந்த ஆத்ம உணர்வுடைய பவர். அது தேவையில்லாதது பேசாது. திரும்ப ஒரு தேவையில்லாதது வருது பார்த்தீங்களா பாபா இல்ல? எவ்வளவு பெரிய விஷயம். நாம ட்ரெயின்ல போகும்போது வாணியை படிச்சா இன்னொரு பிகே சொல்றாங்க, அவரு 10-15 வருஷம் இருக்கிறவரு சார், எந்த நேரம்லாம் இது படிக்கூடாது, இது ஸ்ரீமத் கிடையாது. அப்ப பாருங்க இப்படி இருக்குதுங்க ஆத்மாக்கள். ஆனா பாபா வாயை திறந்த விஷயம் ஏதாவது வருதா? 80 வருஷமா இதே தான் பேசுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா இதுலதான் சக்தி இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு, மேல சிவபாபா அவர் மூலமாக புது உலக நவ நிர்மாணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதாவது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களை கூட படைப்பவர் யாரு? சிவபாபா. இத குழந்தைங்க புரிய வைக்கணும். உயர்ந்ததுல உயர்ந்த சிவன், அடுத்தபடியாக இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர், ஆனா இவங்களையும் படைத்தது சிவன் தான் புரிய வைங்க. அப்ப யார் கடவுள்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இவங்க வந்து இதுல வச்சு யுக்தியா புரிய வைக்க சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையில பிரம்மா விஷ்ணுவோடைய பார்ட்டு ஸ்தூல உலகத்துலதான், ஆனா இவங்களுடைய சூக்ஷ்ம உடல் அங்க இருக்குது இப்ப. அதனால அது பொய் ஆகாது. அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அது பொய் ஆகாது.
அப்ப அதை விட உயர்ந்தவங்க அவங்க. அடுத்தபடியா சிவனுக்கு அடுத்தபடியா. ஆனா இவங்களும் படைத்தது சிவன் தான். அப்ப நீங்க வந்து இயேசுவையோ நபியோ குருநானக்கையோ யாரையோ கேக்குறீங்க அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? பூமியில தானே இருந்தாங்க. அடுத்ததுதான் வருவாங்க இல்லையா? ஸோ அறிவோட உயர்ந்தவங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் தான். அவங்களே படிச்சது சிவன் தான். அப்ப யார் கடவுள்? படைப்பவர் தானே கடவுள். படைப்பா கடவுள். எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எப்படி புரிய வைக்கிறாரு பாருங்க. இத குழந்தைங்க புரிய வைக்கணும். இவங்களையும் படைத்தவர் தானே கடவுளா இருக்க முடியும். புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்து, ஏன்னா புதுசா வர குழந்தைங்களுக்கு அந்த கொஞ்ச நேரத்துல நாம சொல்லும் பொழுது, கண்காட்சியில சொல்லும் போது எல்லாம் சொல்ல முடியாது. அதனால அடுத்து இவங்க இங்க இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க அப்படித்தானே புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க மேல இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அவங்களை படிச்சது இவரு. அது வரைக்கும் சண்டைக்கு வருவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய அழிவும் இப்ப நடக்குது. இப்ப இத்தனை தர்மங்கள் இருக்குது, ஒரே தர்மம் தான் இல்லை. அது என்ன தர்மம்? தேவதா தர்மம். நேற்று சொன்னதுடைய கண்டினியூஷன் இல்லையா? 4 கால்ல ஒரு கால் போச்சு, வெறும் 3 கால் தான் நிக்குது. ஆலமரத்துடைய உதாரணம்னு சொன்னாரு. இப்ப தேவதா தர்மம் மட்டும் கிடையாது, மற்ற மனிதர்கள் உருவாக்கிய எல்லா மதங்களும் இருக்குது. ஆனா தேவதா தர்மம்னு ஒண்ணு இல்லைன்னாலும் கூட அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா தேவதா தர்மத்தினர்னு சொல்லிக்காம என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் தங்களை இப்ப தேவதைன்னு சொல்லிக்கிறது இல்ல? ஏன்னா தேவதைகள் சத்தியுகத்துல இருந்தாங்க, செம தூய்மையா இருந்தாங்க. இப்ப யார் தூய்மையா இருக்கிறா? அதனால தேவதைன்னு சொல்லிக்கணும்ல, இந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே தூய்மையற்றவர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது தான் பாபாவுடைய பேரு, தொழில். என்ன பேரு? பதித்த பாவனர். இல்ல, இறைவனுடைய தொழிலை குறிக்கிற பேருனா அது பதித்த பாவனர் தான். அதையும் பதித்த பாவனர் ராஜாராமன்ட்டாங்க இல்லையா? இப்ப தூய்மையாக்குறது இறைவன், தூய்மை இழக்க வைக்கிறது யாரு? சுகத்தை கொடுக்கறவங்களே துக்கத்தை கொடுப்பாங்களா? தூய்மை ஆக்குறவங்களே தூய்மை இழக்க வைப்பாங்களா? அப்ப தூய்மை இழக்க வச்சது யாரு? இதையும் பாபா தான் புரிய வைக்கிறார். யார் ஆக்குறது? ராவணன். 5 விகாரங்கள். குழந்தைங்க பிறகு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கிறாங்க. பாபா கிட்ட கேட்டுட்டு அதையே என்ன பண்ணாங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறார். தூய்மையற்றவர்களாக ஆக்குறவன் ராவணன். அவனை தான் ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவனுக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க? கடவுளுக்கு வடிவம் இல்லைன்ட்டாங்க, ராவணனுக்கு தான் வடிவம். ஆனா அவனுக்கு வடிவம் செஞ்சு எரிக்கிறாங்க. அவன் குப்தமா மறைமுகமா இருக்கிறான். 5 விகாரங்கள் பெண்ணினுடையவை, 5 விகாரங்கள் ஆணினுடையவை. பாரதத்தின் பெரியதிலும் பெரிய விரோதி இந்த ராவணன். பாரதத்துக்கு மட்டும்தான் விரோதியா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் விரோதி இல்லையா ராவணன்? ராவணன் அமெரிக்காக்காரங்களுக்கு எல்லாம் எதிரி இல்லையா? எல்லாருக்கும் தானே எதிரி. ஆனா பாபா சொல்ற, பாரதத்தின் பெரியதிலும் பெரிய விரோதி ராவணன். ஏன்னா பாரதம் தானே சொர்க்கமா இருந்துச்சு இல்ல? சொர்க்கத்தை அழிச்ச யார் அழிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கமா இருந்த நாட்டுக்கு தானே அவன் எதிரி. அதுதான் மிகப்பெரிய எதிரி வந்து பாரதத்துக்கு தான். அனைத்துக்கும் அவன் எதிரி தான், பட் இருந்தாலும் பாரதத்துக்கு தான் மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அவன் தான் அப்படி செல்வ செழிப்பா இருந்த இந்த பாரதத்தை ஒன்னுத்துக்கும் உதவாதவனா ஆக்கிட்டான், சோழி மாதிரி ஆக்கிட்டான் இல்லையா? ஒருத்தன் நல்ல பெரிய பணக்காரன் செல்வ செழிப்பா இருந்தவன் தண்ணி அடிச்சு சொத்தையெல்லாம் வித்து தண்ணி அடிச்சு நடுத்தெருவுக்கு வந்தானா அவனுக்கு எதிரி என்னது? தண்ணி அடிக்கிற பழக்கம் தான். அந்த மாதிரி பாரதத்தை ஆக்குனது எது? 5 விகாரங்கள். 10 தலை ராவணன்றது என்ன அர்த்தம்? 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஆண் கிட்ட இருக்கிற அந்த 5 விகாரமும் பெண்ணிடம் இருக்கிற அதே 5 விகாரமும் இணைந்த சொரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி நிஜமால அப்படி யாரும் கிடையாது. இப்ப நீங்க அந்த ராவணனை வெற்றி அடையணும். நேத்து வாணியில பாபா சொல்லிப்பார், காமம் மிகப்பெரிய சத்ரு.
அவன் மீது வெற்றி அடைனா அடைஞ்சிங்க. போன கல்பத்தில் நீங்க அடைஞ்சிங்கன்ற தகுதியே உங்களுக்கு கிடையாதுன்னு இல்லையா? தூய்மையா இருக்க முடியலன்னா இங்க பிரம்மா பாபா பாபா மாமானே சொல்லக்கூடாது, அப்பா அம்மானே இங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு அருகதையே கிடையாதுன்ட்டு. அப்ப இங்க பாபா சொல்ற இந்த ராவணன் மேல வெற்றி அடைங்க. எப்படி? என் அறிவுரைப்படி அவர் சொல்ற மாதிரியே போனீங்கன்னா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இந்த சமயம் எல்லாருமே தூய்மை இல்லாம ஆகிட்டாங்க. இதன் காரணத்தினால பரமபிதா பரமாத்மாவுடைய ஸ்ரீமத்து தான் நமக்கு வேணும். ஸ்ரீமத் பகவானுடையது இல்லையா? எல்லாருமே தூய்மை இல்லாம ஆயிட்டாங்க. அப்ப அந்த தூய்மை இல்லாம ஆனவங்க மீண்டும் தூய்மை ஆவறதுக்கு அவங்க பிடிக்க வேண்டியது என்ன? அது பாபாவுடைய ஸ்ரீமத்து தான். ஸோ இப்போ பாரதத்துக்கு உண்மையிலே தேவை, உலகத்துக்கு உண்மையிலே தேவை என்னது? பாபாவுடைய வழி, உண்மையான வழி, சத்தியமான வழி. அது தெரியல. ஸோ இப்போதைக்கு இதுதான் தேவை. ஆனா அந்த ஸ்ரீமத் பகவானுடையது. பகவான் சொல்றாரு, ஹே குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்க காலம் முழுவதும் தேக அபிமானியாவே இருந்துட்டீங்க. இப்ப ஆத்ம அபிமானியா ஆகுங்க. அதுலதான் உழைப்பு. பாபா சொன்னார் இல்லையா, நிறைய பேர் எல்லாம் தெரியும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா முதல் பாடமே தெரியல, அதனாலதான் பாபா விட்டு போயிடுறாங்க. என்ன முதல் பாடம்? ஆத்மாபிமானி. நான் ஆத்மான்றதை மறந்து தேக உணர்லாறதுனால தான் விட்டு போயிடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னாரு. அதான் பாபா சொல்றாரு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 2700 வருஷம் தேக அபிமானியா இருந்திருக்கிறீங்க. இப்ப பாபாவுடைய வழிபடி ஆத்மா அபிமானியா ஆகுங்க. அதுலதான் முயற்சி இருக்கு. ஆத்மாக்கள் நீங்கள் அழிவற்றவர்கள். நீங்க தான் சரீரத்தை விடுறீங்க, பிறகு சரீரத்தை எடுக்கிறீங்க. நீங்க சாவறதெல்லாம் கிடையாது. ஆத்மா உடம்பு விட்டுட்டு போயிடுறீங்க, அவ்வளவுதான் இல்லையா? நீங்க ஆத்மாக்கள் உடம்பு விடுறீங்க, இன்னொரு உடம்பு போய் எடுக்கிறீங்க. பாபா சொல்றாரு, ஹே பிரம்மா, பிரம்மா பாபா கிட்ட பேச, உள்ளேயே உட்காந்து பேச, ஹே பிரம்மா, நீ உன்னையே தெரிஞ்சுக்கல, உன்னை வச்சுதான் பாடுறாங்க. பாதி கல்பம் பிரம்மாவுடைய பகல், பாதி கல்பம் பிரம்மாவின் இரவுன்னு. குழந்தைங்க, நீங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, உள்ள இருந்து ஆமா கேட்கலாம். ஆமா, அவரு 2 பேரும் சேர்ந்துதான் அவர் ஒண்ணு கேட்க முடியாது பகவான இல்ல, கேட்கறது 2 பேரும் சேர்ந்து தானே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அப்ப பாபா சொல்றாரு, பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாட்ட சொல்றாரு, உன்னை வச்சுதான் பாடுறாங்க பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு. நீ உன்னை இப்ப தெரிஞ்சுக்கல. உன்னை நீ தெரிஞ்சுக்கும் பொழுது என்னென்ன ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, சத்தியுகம் திரேதாயுகத்துல ஆத்மான்னு தெரியும். அப்ப உனக்கு அது பகல், நீ யாருன்னு தெரிஞ்சுது. அதை மறக்கும்போது உன்னை நீயே மறந்துட்ட, அப்ப அது இரவாயிடும். ஸோ பிரம்மா தான் முதல்ல தன்னை மறக்கிறார். அதே மாதிரி பிரம்மா தான் முதலா தன்னை உணர்றாரு. பிரம்மாவுடைய பகல் ஸ்டார்ட் ஆகி, அப்ப பிரம்மா தான் முதல்ல தன்னை உணர்றாரு. அதுதான் சொர்க்கம் அப்படின்னா, அப்ப இப்பயே தானே உணர ஆரம்பிச்சாரு சங்கமயுகத்துல. அதனாலதான் சொர்க்கம் இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்ப நீங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் கண்காட்சியை திறக்கிறீங்க. இப்ப இந்த சித்திரங்கள் மூலம் புரிய வைங்க. இப்ப இந்த பிரம்மா மற்றும் பிரம்மா குமார் குமாரிகள் பரமபிதா பரமாத்மா மூலம் தங்களுடைய ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு புரிய வைங்க. இல்ல, பிரம்மகுமாரிகள்னா யாரு? ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இறைவன் கிட்ட இருந்து, இறைவன் மூலமாக அவங்களுடைய பிறப்புரிமையை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஞான சூரியன் வெளிப்பட்ட உடனே அஞ்ஞான இருள் அழிந்ததுன்னு பாடுறாங்க. அது ஒண்ணா அந்த சூரியனுடைய விஷயம் கிடையாது. நேற்று வானிலை சொல்லியிருந்தார் இல்லையா, ஞான கடல்ல இருந்து வந்த ஞான கங்கை தண்ணியிலையா இருக்கும்? தண்ணி கங்கையாவா இருக்கும் இல்லையா? சங்கர் தலையில இருந்து வருது, அதுவும் ஒரு பொண்ணு தேவி வாயில இருந்து கங்கை வர மாதிரி காட்டுறாங்களா, அப்ப கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. வாயில இருந்து வருதுன்னா அது என்ன அர்த்தம்? ஞானம் தெரியல. அதே மாதிரி
ஞான சூரியன் வெளிப்படுதுன்றது என்னது? பாபா வந்த உடனே அஞ்ஞான இருள் பக்தி முடியுது. மற்றபடி அந்த ஸ்தூல சூரியனை வச்சு இந்த மகிமை கிடையாது. நான் தான் அந்த ஞான சூரியன். இப்ப ஞான மழை பொழிவித்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாகத்தான் நீங்க தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. மழை நீர் யாரையும் தூய்மையாக்காது. என்னை பதித்த பாவனர்னு சொல்றாங்க. என்னிடம்தான் ஞானம் இருக்குது. தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாகவும், தூய்மை நிலையிலிருந்து தூய்மை இல்லாமலும் எப்படி ஆகுறாங்க? தூய்மையான உலகத்தை புது உலகம்னும், தூய்மை இல்லாத உலகத்தை பழைய உலகம்னும் சொல்லப்படுது. தூய்மையற்றவராக ஆக்கிரம ராவணன். ராவணன் தான் சைத்தான் சொல்றாங்க. ராமரை தான் சிவபாபாவை பகவான் சொல்றான். இந்த ராமரை பகவான் சொன்னது வந்து சீதையின் ராமரை குறிக்கிறது கிடையாது இல்ல சிவபாபா. ஸோ அந்த விஷயம் தெரியாதனால தான் மகிமையெல்லாம் தூக்கி தேவதைகளுக்கு போட்டாங்க. இப்போ பாபா சொல்ற ஞான சூரியன்றது நான் தான். இன்னொன்று, நான் தான் ஞான மழை பொழிய வைக்கிறேன். இந்த ஞான மழையில தான் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? தூய்மை ஆயிடுறீங்க. மற்றபடி சாதாரண மழை தண்ணியில பட்டெல்லாம் யாரும் தூய்மை ஆயிட மாட்டாங்க இல்லையா? அப்படியே குணம் மாறிடுமா என்ன? இப்ப பதித்த பாவனர் அது பாபாவுடைய பேர், தூய்மையாக்குறார். அவர்கிட்ட தான் முழு ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்கு? எப்படி தூய்மையிலேருந்து தூய்மை எடுக்கிறீங்க, தூய்மை இருந்ததுலேருந்து மீண்டும் எப்படி தூய்மை ஆகிறீங்க ஞானம் தான். அதுதான் ஒட்டுமொத்த இதுவும். அதை சொல்லி அதை எப்படி இழக்கிறீங்கன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எச்சரிக்கையா இருந்து தூய்மையா இருங்க. இன்னொருவனை நினைவு செய்ய, மற்றதை நினைவு செஞ்சா மறுபடியும் தூய்மையா இருந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றதை நினைவு செய்ய சொல்றவன் தான் ராவணன். தூய்மையை இழக்கிற வைக்கிறது தான் அவனுடைய வேலை. தூய்மையாக்க வைக்கிறது பகவான் இல்லையா? பாருங்க, பாபா குட்டிக்கோண்டு புள்ளியா இருக்க என்ன நினைவு செய்கின்றார். ஸோ ஒரு புள்ளியை நினைவு செய்யறோம், தூய்மையா இருக்கும். ராவணன் எப்படி இருக்கான்? அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் வியாபித்து அவன் தான் இருக்கிறான். எல்லாத்தையும் நினைச்சு, இதை நினைச்சு அதை நினைச்சு தூய்மையா இருக்கிறோம். ஆத்ம சக்தி இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போயிடும் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்க தான் இந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனை மற்றும் நரகத்தின் விநாசத்தின் ரகசியத்தை புரிய வைக்கணும். இதுக்காக இந்த உலக நவ நிர்மாண கண்காட்சி நடத்தப்படுது. எந்த ஒரு சாஸ்திரத்திலும் நீங்க சொல்ற இந்த ஞானம் கிடையாது. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக சுகதாமத்தில் ஸ்தாபனை செய்யறாரு. ஆனா ராவணன் என்ன பண்ணிடுறான்? இதை மறுபடியும் துக்கதாமமா மாத்திடுறான். பாபா வந்து சுகதாமமா மாத்துறாரு. அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். சத்யுக திரேதா யுகம் பகல், துவாபரயுக கலியுகம் இரவு. இரவுல தான் தாழ்வான நிலையை அடைகிறாங்க. பகவானை தேடுறதுக்கு அலைந்து திரிந்து ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுவும் டிராமால விதிக்கப்பட்டிருக்கு. அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் பக்தி. ஞானத்துடைய கடல் அல்லது ஞான சூரியன், இந்த ரெண்டு மகிமையுமே பரமபிதா பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும் இல்லையா? அவரை தான் ஞானக்கடல் ஞான சூரியன் சொல்றாங்க. பாரதத்துல தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. இதுல இருந்து பாரதம் தான் சிவனின் ஜென்ம பூமின்னு உறுதியாகுது. இப்ப பாத்தீங்கன்னா அயோத்தி ராம ஜென்ம பூமின்னு அடிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலே ராமர்ன்றது சிவபாபா. இவருடைய ஜென்மபூமி பாரதத்துக்காக அடிச்சுக்கிறதா மகாபாரத யுத்தம். இதோடைய ட்ரெய்லராக அங்க ஒரு சண்டை வந்துச்சு. சரி, அப்போ இதுல பாரதத்துலதான் சரி. இப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு தெரியுது, நீங்க புரிய வைங்க எப்படி புது உலகம் படைக்கப்படுது, பழைய உலகம் அழிக்கப்படுது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற விஷயம் எதுவுமே எந்த வேதத்திலையும் கிடையாது. அதையும் சொல்லிட்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இப்ப கடவுளே வந்து சொல்றாருன்னா, கடவுள் வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அதனால இப்ப இங்க இருக்கிற விஷயம் எந்த வேதத்திலையுமே இருக்காது. நீங்க கேளுங்க கடவுள் சொல்றத, அல்லது நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய, அது சயின்ஸா இருக்கட்டும் வேதங்களா இருக்கட்டும், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது கரெக்டா இருக்கும். அது சூப்பரா இருக்கும்ல. அப்ப அதை நீங்க புரிய வைக்கணும். புரிய வைக்கும்போது இதையும் சொல்லுங்க, இது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை, ஸோ கவனமா கேளுங்க. நீங்க அப்புறம் யோசிச்சுக்கோங்க. ஒரு 2-3 முஸ்லீம் பிரதர் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே சரி இவங்க என்ன இப்படியா இருக்காங்க அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு சிலர் இவர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அந்த அதுதான் இல்லையா, அதான் கரெக்டாக மாறிடும் அந்த டைம்ல. அப்ப பரமாத்மா பிரம்மா மூலமாக சுகதாமத்துடைய ஸ்தாபனை செய்யறாரு, சுகதாமமா உருவாக்குறாரு சிவபாபா. உருவாக்குனவுடனே அது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்குது? அரை கல்பம், 2500 வருஷம். உடனே ராவணன் வரான், அவன் வேலையும் அவன் கரெக்டா பண்றான். என்ன பண்ணிடுறான்? துக்கதாமமா மாத்திடுறான். அதனால அரை கல்பம் என்ன ஆயிடுது? துக்கமாயிடுது. ஸோ பாபா உருவாக்குற அந்த சுகதாமத்தை தான் பகல், சத்யுகம் திரேதாயுகம் பகல்னும், ராவணன் உருவாக்குற துவாபர கலியுகத்தை தான் இரவு. அதுலதான் பக்தி வருது. பக்தின்றது கதறது தான். இறைவன் ஐயோ காப்பத்து காப்பத்தான் கதறதான். எல்லா மதத்திலும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இரவுல தாழ்வான நிலையை அடையிறாங்க. ஏன்னா ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த மதத்துல போனா இறைவன் கிடைப்பாரு, அந்த மதத்துல போனா கிடைப்பாரு, இந்த மதம் தான் சத்தியம், அந்த மதம் தான் சத்தியம். எல்லா மதமுமே உருவாக்குனது மனிதர்கள் தான், எல்லாமே பொய் தான் இல்லையா? ஆனா பாபா நேற்று சொன்ன எல்லாம் பொய் தான். தன்னை ஜெகதம்பான்னு சொல்லிக்கிறாங்க, தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதனால உண்மையை புரிவிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் உண்மை வெளிப்பட்டே தீரும், மறைஞ்சிருக்க முடியாது இல்லையா? அப்ப பாரதத்துலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்படின்னா அப்ப பாருங்களா, ஞானத்தை கொடுக்கிற அரை கல்பம் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கம் உருவாகுது. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் தான். அந்த இறைவன் எங்க வந்தாரு, எப்ப வந்தாரு? பாரதத்துல தானே அவர் கொண்டாடுறாங்க. அல்லாவுக்கு எங்கேயாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? கர்த்தருக்கு கொண்டாடுறாங்களா? பரமபிதாவுக்கு கொண்டாடுறாங்களா? ஆனா பாரதத்துல கொண்டாடுறாங்க சிவனுக்கு. அப்ப இங்கதான் வந்திருக்கிற இல்லையா? அப்ப இந்த பாரத புண்ணிய பூமி தான் சிவனுடைய ஜென்ம பூமி. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் நானும் தூய்மை இல்லாத உலகத்துலதான் வர வேண்டி இருக்குது. அப்பதானே நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும். அவருடைய பாட்டை பண்ணணும்னா அவர் இப்பதான் வந்தாகணும். யாரு பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாங்களோ பாருங்க, சிவபாபா உலகத்தினர் சங்கரை தான் சிவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது சங்கரை தங்க மாட மாளிகையில உட்கார வச்சு சேலை பார்த்துருக்கிறீங்களா? சுடுகாட்டுல தான் கட்டுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? இப்போ பாபா எங்க இருக்கிறாரு? சுடுகாட்டுல தான் வர்றாரு. அவருடைய ரோல் நம்மள கோபுரத்துல வச்சுட்டு போயிடுறாரு. எவ்வளவு எத்தனை நன்றி சொல்லணும். ஒரு வினாடி விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பாபா சொல்றாரு, தூய்மை இல்லாத உலகத்துல வந்துதானே நான் உங்களை தூய்மையாக்க முடியும். யாரு பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாங்களோ அவங்களே தான் இப்ப பூஜாரியா ஆகி இருக்கிறாங்க. தாங்களே தான் பூஜைக்குரியவர், தாங்களே தான் பூஜாரி. அதே லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மா யாரு 84 பிறவிகள் எடுக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் வெவ்வேறு பேரு வடிவங்கள் எடுக்கிறாங்க. 84 பேர் 84 வடிவங்கள் எடுக்கிறாங்க. ஆக ஸ்தாபனை செய்யற இந்த பிரம்மா தான் பிறகு பாலனையும் செய்யறாரு. இப்ப அந்த ஆத்மா தூய்மை இல்லாம இருக்குது. பிறகு அவருடைய சரீரத்துல தான் அவருடைய பேரை பிரம்மான்னு வைக்கிறார். முதல்ல இந்த விஷயத்தை புரிய வைங்க. பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்மதம்? நேற்று ஃபுல்லா வானிலை தான் சொன்னேன்.
பரமபிதா பரமாத்மாவோட என்ன சம்பந்தம் தெரியலன்னு சொன்னா உங்க அப்பாவை தெரியலையா உங்களுக்குன்னு சொல்லுங்க. புரிய வைக்கிறதுக்கு அதை வைக்கணும். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அவ்வளோ நிச்சயமா தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ரவிக்கு தந்தை ஆனா ஆத்மா தந்தை எங்கன்னு கேளுங்க. அவரோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. சிவபாபாவுக்கு நீங்க எல்லாருமே குழந்தைங்க தான். இந்த சமயம் பக்தர்களாக இருக்கிறீங்க. பகவானை எல்லாருமே நினைவு செய்றாங்க. பக்தர்கள் தான் இறைவனை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்க? பகவானே எங்களுக்கு பக்தியோடைய பலனை கொடுங்க, நாங்க துக்கத்துல இருக்கிறோம், ஜீவன் முக்தி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாதுக்கள் கூட சாதனை செய்யறாங்க, எங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுங்கன்னு. இந்த சமயம் எல்லோரும் அவரைத்தான் கூப்பிடுறாங்க. வந்து தூய்மை இழந்த எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் புரிய வைங்க. இப்போ எல்லாருமே எங்களை தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிடுறாங்கன்னா, இப்போ இறைவன் வந்து தூய்மையாக்குற வழியை தானே சொல்லுவார், மற்ற விஷயமா பண்ணுவார். தூய்மை ஆகிறதுக்கான ஒரே வழி இறைவனை இப்படி நினைக்கிறது. இதை புரிய வைங்க. எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு இல்லையா? பாபா சொல்றல, இதெல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு போய் நீங்க புரிய வைக்க மாட்டீங்கன்றது. நல்ல மகாரதியும் பண்ண மாட்டாங்க, நடத்தி மாறவே மாட்டேங்குது அப்படின்றது. அப்ப நாம் அப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவர்களா இருந்தாங்க. அவங்க கூடவே 84 பிறவி யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க 84 பேர் உருவம் எடுக்கிறாங்க. இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகுதுன்னா பாலனையும் அவர் தானே பண்ணுவாரு. இப்ப இதுவும் ஒரு ரகசியம். இப்ப கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்து ஆத்மா படைக்குது, ஞானத்தை கொடுத்தனா அதே ஆத்மா தான் பாலனையும் பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி பிரம்மபாபா ஸ்தாபனை பண்ணிட்டு அங்க ராஜாவா விஷ்ணுவாக மாதிரி ஆட்சி புரிகிறாரோ, அதே மாதிரி இயேசு ஆத்மாவும் என்ன பண்ணும்? கிறிஸ்து ஆத்மாவும் ராஜாவா ஆகி இருக்கும், அனுபவிச்சு இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா தர்மத்துக்குமே இது இப்படிதான் பொருந்தது. அடுத்தது ஆனா இப்ப அதே ஆத்மா தூய்மை இழந்து போயிருக்கு. அதனால மறுபடியும் இந்த கல்பத்திலையும் அவரு உடம்புல வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறன்ற விஷயத்தை நீங்க புரிய வைங்க. அடுத்தது நீங்க இன்னொன்னும் கேளுங்க, பரமபிதா பரமாத்மான்றமே அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? பேரு என்ன சொல்லுது? பரமபிதா. பிதான்னா அப்பா தானே, உங்களுக்கு அவர் அப்பா தானே இல்லையா? இயேசு பரமபிதான்றாருன்னா பரமபிதாவுடைய குழந்தை இயேசுன்னுவாங்க. அவர் மட்டும்தான் குழந்தை, அவருக்கு மட்டும்தான் அப்பானா இயேசுடைய அப்பான்னு சொல்லியிருக்கணும். ஏன் பரமபிதான்றாங்க? எல்லோருக்கும் பரம ஆத்மானும் அவரை தான் சொன்னாங்க இல்லையா? இதை ஃபர்ஸ்ட் புரிய வைங்க, என்ன சம்பந்தம்னு புரிய வைங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் அப்பா. ஆனா அந்த அப்பாவை எல்லாரும் கூப்பிடுறாங்க, பக்தர்கள் கூப்பிடுறாங்க, சாது சன்னியாசி கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? எங்களுக்கு பக்தியோடைய பலனை கொடுங்க. பார்த்தா இப்போ சமீபமா ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு அந்த பழைய வீடியோ வந்து சுருக்கி போடுறாங்க. அதில் பார்த்தா அவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாங்க, சிமி கரேவால் அவங்க கூட. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஜெயலலிதா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான சந்தோஷத்தை எப்போ அடைய முடியும்னா மோட்சத்தில் தான் முடியும். மோட்சம் இன்னும் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா பிறவா நிலை அடையும்போது தான் முடியும். ஸோ அந்த ஆத்மாவுக்கும் ஆன்மீக தேடல் இருக்குது இல்லையா? அப்போ பாருங்க, அப்ப அந்த ஆத்மாவுக்கும் தெரியுது இது துக்கம் நிறைஞ்ச உலகன்ட்டு. முதல்வர் பதவியில தான் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு தெரியுது இது துக்கம் நிறைஞ்ச உலகன்ட்டு. இதை விட என்ன வேணும் இல்லையா?
இப்ப எல்லாருமே அப்ப முதல்வரா இருந்தாலும் சாது சன்னியாசா இருந்தாலும் கீழ்கண்ட மனிதனா இருந்தாலும் பக்தனா இருந்தாலும் எல்லாரும் கேட்கறது முக்தி ஜீவன் முக்தியை கொடுங்க அப்படின்ட்டு, எங்களுக்கு தூய்மை ஆக்குங்கன்ட்டு. ஸோ இதை புரிய வைங்க. 7 நாள் கோர்ஸ் இப்படி கூட எடுக்கலாம். இது இப்ப இந்த சொன்னதுல அந்த எந்த படமுமே தேவைப்படாது இல்லையா? அப்ப அவர் அதுக்கு தானே வருவாரு. புரிஞ்சுக்கோங்க, அவர் எதுக்கு வருவார், கடவுள் எதுக்கு வருவாரு, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதுக்கான வழியை தான் சொல்றாரு. நீங்க அழுக்கானவங்களை நினைச்சு அழுக்காயிட்டீங்க. இப்ப தூய்மையானவரை நினைங்க. அவர் உடல் எடுக்கிறது இல்லை, அவர் எப்படி இருக்காருன்னு நாங்க சொல்றோம். அப்படியே முடிச்சிடலாம் இல்லையா? அடுத்ததோட இப்படிதான் புரிய வைக்கணும். நாம ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துல வசிக்கிறவங்க. இப்ப ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்னு எடுத்து அவசியம் பாகத்தை நடிச்சுதான் ஆகணும். இல்ல எனக்கு இந்த பார்ட்டு நாராயணன் உடம்புல பண்ற பார்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த உடம்பை விட மாட்டேன், விட்டுதான் ஆகணும், அடுத்த பிறகு எடுத்துதான் ஆகணும், அப்படியே கேன பிறகு வந்துதான் ஆகணும். ஏன்னா ஆத்மால எல்லாம் பதிவாயிருக்குது, நடிச்சுதானே ஆகணும். வர்ணங்களையும் கடந்து செல்ல வேண்டி இருக்குது. நான் பாபா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுது, போய் தான் ஆகணும். ஆனா அப்ப அது ஞாபகம் இருக்காது இல்லையா? இந்த டிராமா அவிநாசியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அவிநாசினா என்ன அர்த்தம்? அழிவற்றதாக. இந்த டிராமா அவிநாசியாக உருவாக்கப்பட்டிருக்கு. சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குதுன்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க, ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்கும், பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். மேலான நிலையிலேருந்து கீழான நிலைமைக்கு வந்தே ஆகணும். வந்தோடனே பாபா மறுபடியும் மேலான நிலைக்கு இட்டு போய் விடுவார். ஸோ இது எப்படி சுத்திக்கிட்டு இருக்குதுன்றதும் தெரியும். ஸோ இது சுத்துறதுக்கு காரணம் பாபா தான். ஒருவேளை பாபா வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சக்கரம் முடிஞ்சு போச்சு இல்லையா? பதித்த பாவனர் ஒருத்தர் தான் படைப்பவர், உலகமும் ஒண்ணுதான். பாவனத்திலிருந்து எப்படி தூய்மையை இழந்தோம்னு கேக்குறாங்க. ராவணனுடைய அசுர மத் படி நடக்கிறதுனால 5 விகாரங்கள் வந்துடுது. ஆசுரிய மத் அப்படின்வாங்க இல்லையா? மத்துனா என்ன? வழி, அசுர வழிபடி. ராவணனுடைய வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய மனசு சொல்ற வழி, மற்றவங்க சொல்ற வழி. அதனாலதான் 5 விகாரங்கள் உங்களுக்குள்ள வருது. 5 விகாரங்கள் தான் ராவணனுடைய வழின்னு சொல்லப்படுது. அதனாலதான் ராவணனை எரிக்கிறாங்க. ஆனா ராவணன் எரியறதே கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க இந்த ராவணன் மீது வெற்றி அடையணும். யாரு வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க தான் ராமராஜ்யத்தின் அதிபதி ஆவாங்க. இது கடைசி ஜென்மம் இல்லையா? இந்த ராவணன் மீது நீங்க வெற்றி அடையணும். எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எரிச்சாலாம் அழிஞ்சிட மாட்டோம். அப்ப எப்படி அழிவோம்? பாபாவுடைய வழிப்படி, பாபாவுடைய நினைவின் மூலமாக மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். அப்படி நீங்க இப்ப வெற்றி அடையணும். மற்றபடி எரிக்கிறதுனாலும் புண்ணியம் கிடையாது. யார் அவன் மீது வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தான் ராமராஜ்யத்தின் அதிபதி. இதுதான் கடைசி ஜென்மம், அதாவது சிருஷ்டியுடைய கடைசி. சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்கிறதும் பாபா தான். அப்புறம் என்ன, கடைசி நேரத்தில் விநாசத்தை செய்ய வைக்கிறதும் பாபா தான். செம சூப்பர் இல்ல? புதுசா உருவாக்குறாரு, அது இட்டு போனோடனே அவரே வந்து நெருப்பு வச்சுட்டு போயிறாரு. சொன்னார் இல்லையா, உங்க உடம்புக்கெல்லாம் நெருப்பு வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மகா கால்னு ஏன் அவர் சொல்றாங்க இல்லையா? பிரம்மா மூலம் ஸ்தாபனை அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. இப்ப பிரம்மா தனியா இருக்க மாட்டாரு. பிரம்மா குமாரிகள் மூலம் பாரதத்தை தெய்வீக மலர்களின் தோட்டமாக ஆக்குறார். அவருடைய குழந்தைகள் மூலமாகத்தான் பாரதத்தை சொர்க்க பூமியாக மலர் தோட்டமாக மாத்துறாரு. ஏன்னா இப்ப இருக்கிறது என்னது? முள்ளு நிறைஞ்ச காடு. இதை இப்ப நெருப்பு பற்றி கொள்ள போகிறது. நீங்க இப்ப விழித்து கொண்டு விட்டீர்கள். மனிதர்களும் தூங்கிட்டாங்க.
இங்கேயோ வெறும் துக்கம் அசாந்தி தான் இருக்குது. குழந்தைங்க எப்பவுமே தங்களுடைய சாந்தி தாமம்ன்ற இனிய வீட்டை நினைவு செய்யணும். அதனால இனிய ராஜ்யம் ஆஸ்தியா கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஏஞ்சிக்கிட்டீங்க. என்ன ஏஞ்சிட்டீங்க? நெருப்பு வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணுங்க, பற்றெல்லாம் விட்டுருங்க. செத்துட்டாங்க எல்லாம் கண்டிப்பா போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் செத்துட்டாங்க, வெறும் ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்குது. சின்ன பற்று இருந்தாலும் நான் மாட்டிக்குவா. இதுக்கு பேர் தான் ஏந்து. அவங்க என்ன பண்ணாங்க, என் குழந்தை, என் குட்டி, என் வீடு, என் சொத்து, இதெல்லாம் யார் பாத்துக்கிறது? வாங்க மெத்தேஜ் அடுப்புல கிரைண்டர்ல மாவு போட்டுருக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் குடும்பம், ஏன் பற்று? அப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பணத்துக்கு வந்து ஊந்து பாலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, இங்க துக்கம் அசாந்தி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால உங்களுடைய புத்தி எப்பவுமே இங்க இருக்கிற எந்த விஷயத்தையும், இங்க இருக்கிற நீங்க எந்த விஷயத்தை நினைவு செஞ்சாலும் உங்களுக்கு துக்கம் தாம வரும். அதை மறுக்க முடியுமா? நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லையா? உறவுகள் இருக்கட்டும், பிராமண பரிவாரம் இருக்கட்டும், யாரை வேணாலும் நீங்க நினைங்க, கண்டிப்பா துக்கம் தான் கிடைக்கும். அப்ப யாரை நினைக்கணும்? இனிமையான வீட்டை நினைவு செய்யுங்க. இது துக்கம் நிறைஞ்ச உலகத்துல வந்து இனிமையான வீட்டை நினைவு செய்யறது எப்படின்னு கத்துக் கொடுக்குறேன். ஏன்னா இங்க துக்கம் தான் இருக்கும். இதை ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்க சொன்னா, பாபா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு பாபா, நீ ஸ்ரீமத்தை மீட்டு இருக்கோம். என்ன பாபா நம்ம மீறுனா? காலைல அமைந்து வேலை எழுந்துச்சேன், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கிறேன், நீ சொன்னதுதான் சாப்பிடுறேன், நான் என்ன மீறினேன்? இதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு அது யார் ஃபாலோ பண்றது இல்லையா? ஸ்ரீமத்னா அதுதான் மெயினே, அதுதான் இல்லையா? அப்ப இனிய வீட்டை நினைவு செய்யணும். அதனாலதான் இனிய ராஜ்யம் ஆஸ்தியா கிடைக்கும். இந்த ராவண ராஜ்யத்தை மறந்துகிட்டே போங்க. இப்ப இன்னைக்கு வாணிய வச்சு நீங்க பட விளக்கம் கொடுத்தீங்கன்னா உண்மையில என்ன கொடுக்குறீங்கன்னா உலகம் அழிவு போகுதுன்ற எச்சரிக்கை. நம்ம படிக்கும்போது ஒரு வித்தியாசமா இல்லை, இன்னைக்கு உலகம் அழிவு போகுது, ஏஞ்சிக்கோங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா? அப்ப இந்த வாணியை மறுபடியும் படிக்கணும். படிச்சு பாயிண்ட்ஸ் எடுத்து கோர்ஸ் கொடுக்க கத்துக்கணும். அப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா நீ தான் ராமராக ஸ்ரீகிருஷ்ணர் ஆக போற அப்படின்னா சரி ஆகிறவன்ட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த உலக அழிவை பத்தி சொன்னாலாவது ஏந்திரிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, இனிய வீட்டை நினைச்சீங்கன்னா இனிய ராஜ்யம் உங்களுக்கு ஆஸ்தியா கிடைக்கும். அது நினைக்கிறதுக்கான ஸ்ரீமத். மறக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ரீமத் இருக்கு. எதை மறக்கணும்? ஒட்டுமொத்த ராவண ராஜ்யத்தையும் மறந்துகிட்டே போங்க. பார்க்கறது எல்லாமே என்னது? ராவண ராஜ்யம் தான். மறந்து கொண்டே செல்லுங்கள். ஃபரிஸ்தான்ன்றது என்னது? சொர்க்கத்துல இருக்கும்போது அவங்க சொர்க்கத்தை ஃபரிஸ்தான் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபரிஸ்தானாக தேவதைகளின் உலகமாக இருந்த இதே பாரதம் இப்ப கபிரிஸ்தான் ஆயிடுச்சு. கபிரிஸ்தான்னா என்னது? சுடுகாடு. பிறகு மீண்டும் ஃபரிஸ்தான் ஆகும். இது சக்கரம். உலகம் புதியதாக தயாராயிடுச்சு அப்படின்னா பழையதை அவசியம் தீப்பற்றி கொள்ளும். புதுசு ரெடி ஆயிடுச்சுன்னா இதுக்கு தீ வச்சிடுவாரு. அவர் பாக்குறாரு, நான் வந்து சொர்க்கத்தை உருவாக்க ரெடி ஆயிடுச்சா, அவ்வளவுதான், ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டார். தீ பிடிச்சிக்கும் இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுக்காக தான் வெயிட்டிங். இப்போ நாம் என்ன பண்ணோம்? அதுக்கு முன்னாடி கர்மாதித்த நிலை அடையணும் அப்படியே வெறித்தனமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க புது உலகத்துக்காக தயாராகணும். பிறகு அங்கே சென்று வைடூரியங்கள்னால ஆன மாளிகைகளை உருவாக்குவீங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் குடிசைகள். நீ எத்தனை மாடி வேணாலும் கட்டு, சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இதான் குடிசை வீடுன்ற இல்லையா? கல்பமாக தூய்மை இல்லாத உலகம் தான் மீண்டும் தூய்மை ஆகிட்டே இருக்குது. தூய்மையான உலகம் மீண்டும் தூய்மையற்றதாகவும் ஆகுது. இது நாடகம், விதிக்கப்பட்ட நாடகம். மெதுவாக தூய்மையை இழந்துட்டே வருது. தூய்மை ஆகுறதுதான் டக்குன்னு ஒரு வினாடி. அதெல்லாம் மெதுவாலாம் ஆக முடியாது. டக்குன்னு வைராக்கியம் வரணும். ஆனா தூய்மை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்குதுன்ற. புது கட்டிடம் விரைவில் உருவாகுது.
பழையதாக ஆகுறதுல தானே சமயம் பிடிக்குது. எப்படி சூப்பரா சொல்றாங்க. புது வீடு கட்ட எவ்வளோ ஆகுது? 2-3 மாசம். ஆனா அது பழசாகிறதுக்கு பல வருஷம் ஆகுது. அதே மாதிரிதான் இது எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாரு பார்த்தீங்களா? எப்படிதான் பாபா இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்கு. ஞானத்தினாலதான் நீங்க புது உலகத்துடைய எஜமானர் ஆகிடுவீங்க. இப்ப நீங்க 16 கலை உள்ளவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. 16 கலை ஆன பிறகு என்ன ஆகும்? அதில் சத்தியுகத்துக்கு போயிட்டீங்க. அங்கிருந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 14 கலை ஆயிடும். பிறகு மெதுவாக இன்னும் கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்ப கலியுகத்துக்கு வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு? ஒரு கலை கிடையாது. பாரதம் தூய்மையா இருந்துச்சு. இப்ப பாருங்க தூய்மையற்றதா ஆயிடுச்சு இல்லையா? இப்படி ஒரு அழகு நிறைந்த அரண்மனைகள் இருக்கும். ஆனா யாருக்கும் அது மேல ஆசை இருக்கு. அழகான மனிதர்கள் இருப்பாங்க, யாருக்கும் அது மேல பற்று இருக்கு. அப்படி தூய்மையா இருந்தது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கே பற்று இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, இந்த விளையாட்டு பாரதத்துல தான் நடக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் சொத்து சண்டை நடந்துட்டு இருக்குது. அவங்க அவ்வளவு பெரிய அரண்மனை, யாரும் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் அப்படி இருந்த பாரதம் தான் இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஆமா, அதே இது இருக்கு இல்லையா? இப்ப இந்த விளையாட்டு எல்லாம் பாரதத்துலதான் நடக்குது. ராவணனிடம் தோல்வி மேல தோல்வி அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க ஸ்ரீமத் படி வெற்றி பெறுகிறீர்கள். எப்ப பாபா குழந்தையாகியும் எப்ப மாயா கிட்ட தோக்குறோம்னா, ஸ்ரீமத்து மீறி அண்ணாண்ட போகும்போது டக்குன்னு அடி வாங்கிட்டு வரும். அந்த கோட்டை தாண்டி அண்ணாண்ட காலை வைக்கும் போதெல்லாம் உதவுது. போ உள்ள போ அப்படின்னு அடிச்சு தடுத்துருதான் மாயா. நல்லதான் மறுபடியும் வந்து ஐயோ பாபா நீ சொன்னது ரைட் தான் பாபா முடிச்சுக்கிறோம். ஆனா அது எப்ப மானியை மட்டும் விட்டுறக்கூடாது. என்ன மாயா வரட்டும் மானியை விட்டுறக்கூடாது. கரெக்டா பாபா மாத்திடுது. ராவணன் கிட்ட தோல்வி மேல தோல்வி. 2500 வருஷம் தோத்த நீங்க இப்ப எதுக்கு தோக்கணும்? தோக்கிற டைம் ஆயிடுது, ஜெயிக்கிற டைம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தானிக்கான முக்கிய சாரம், ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மையாக்கிற சேவை செய்யணும். ராவணனுடைய வழியை விட்டுட்டு ஒரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். உண்மையிலே பாரதத்தை தூய்மையாக்குறது தான் சேவையே. அதுதான் ஸ்ரீமத்தும் கூட. அதை நீங்க பண்ணணும். மற்றபடி ராவணன் வழிபடியெல்லாம் போய் தான் நஷ்டம் வருது, துக்கம் வருது. ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சதா மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன பண்ணும்? சதா ஸ்ரீமத் படி நடக்கும், பாபா சொல்றபடி நடக்கணும். இந்த துக்கமான உலகத்தை ஃபுல்லா மறந்துடுங்க. உங்களுடைய இனிமையான வீடாகிய அந்த சாந்தி தாமத்தை நினைவு செஞ்சுட்டே இருங்க. அப்பதான் புது உலகத்துக்கு போறதுக்கு தயாராகும். ஏன் நான் போறேன் பாபா கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிற மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். அதுதான் இருந்துகிட்டே இருக்கும். நான் பாபாவோட இணைஞ்சிருக்கேன். பாபா போனாதான் என்னை விட்டு போயிட முடியுமா அவரு? ஏன்னா நான் தான் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு, இணைஞ்சு இருக்கிறேன்னு. அது செம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ்மா. செம குஷியாக இருக்கும். யார் கூட பேசும்போது கூட உங்களுக்கு குஷியாகவே இருக்கும். நான் பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், ஒளி பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவு இருக்கு பாருங்க. அப்பா பயங்கர பவர். அது பண்ணி பாருங்களா. இப்போ ஃபுல்லாக அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அப்போ வரதானம், ஏன்னா பாபா சொல்றாரு தூய்மை தான் ரொம்ப முக்கியன்றாரு. அந்த தூய்மையை நீங்க எப்ப இழுக்கிறீங்கன்னா பாபாவை விட்டு விலகி வரும்போது தான் இழுக்கிறீங்கன்றாரு. பாபாவோட இணைஞ்சு இருக்கிறவங்களுடைய பார்வை, வார்த்தை, எண்ணம் எல்லாமே தூய்மை, சுபபாவனை, நேர்மறையான எண்ணமா தான் இருக்கும்ன்றாரு. ஸோ இப்படி இவ்வளவுத்தையும் ஒன்னொன்னா பார்த்து இருக்கிறத விட பாபாவோட இணைஞ்சு இருக்கிறோம் பிடிங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ அதான ஈஸியானது இல்லையா? வரதானம், யதார்த்த நினைவு மற்றும் சேவையின் இரட்டை பூட்டு மூலம் தடையற்றவராக இருக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுங்கள். டபுள் லாக் அடிக்கடி முதல்ல சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? ரெட்டை பூட்டு. என்னென்ன ரெட்டை பூட்டு? என்னது? நினைவு, சேவை. பாபா நினைவும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். வெறும் நினைவு மட்டும் இருந்தாலும் மாயா வந்து அடிச்சிடும். வெறும் சேவை மட்டும் இருந்தாலும் சேவையிலே மாயா வரும்.
சேவை கை கால்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதே புத்தி பாபாவோட இணைஞ்சிருக்கணும். அதான் இணைஞ்சிருக்கணும், அதுதான் மேட்ரு. இணைஞ்சு சேவையிலே இருக்கணும். சேவையே இல்லாமல் நீங்கள் வெறும் பாபா நினைவிலே இருந்தாலுமே கூட மைண்டு எவ்வளோ நேரம் அவரே பிடிச்சிட்டு இருக்கோம். டக்குன்னு மற்ற விஷயத்தை ஆசை போட ஆரம்பிச்சிடும், மாட்டிக்குவீங்க. டக்குன்னு கிளம்பிடணும் சேவைக்கு, இல்லையா? அப்போ இந்த 2 பூட்டு போட்டிங்கன்னா தடையே இருக்காது. மாயா தானே தடையை போடும். அங்கே மாயாவுக்கே வர்றதுக்கே வேலை இல்லை, பூட்டு போட்டாச்சே. போயிட்டே இருப்பீங்க, அப்படியே வழி திறந்துக்கிட்டே இருக்கும். எப்போ சேவை செய்ய முடியுமா, இது முடியுமா, அது முடியுமா? பாபா கூட இணைஞ்சு இருக்கிற அது பாட்டுக்கு போகும்போது அங்கே தடை இருக்குது, அங்கே கதவு சாத்தி இருக்குது. கிட்ட போகும்போது தானா கதவு திறக்கும். ஏன்னா பாபாவோட சேர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ தடையற்றவராக இருப்பீங்க. தடையே இல்லைன்னா ஏன் உங்களுக்கு கவலையற்றவராகவும் இருப்பீங்க, இல்லையா? விளக்கம்: மாயா வர்றதுக்கான வாசல் என்னென்னலாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நினைவு மற்றும் சேவைன்ற 2 பூட்டு போட்டு பூட்டிடுங்க. அப்புறம் எப்படி வரும்? எனக்கு அதை பத்தி யோசிக்கவே டைம் இல்லைப்பா, அப்புறம் எப்படி மாயா வரும்? சேவை விட்டா பாபா நினைவு வேற இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி மைண்ட் அங்கதான் பூட்டு போட்டாச்சு. வேற எண்ணம் வந்தா தானே மாயா, எண்ணத்தின் மூலமா தானே மாயா வருது. அப்ப என்ன ஆயிடுது? பூட்டிடுங்க. மாயா வர்றதுக்கான வாசல் என்ன? மனசு தானே. பூட்டுங்க. மனசுக்கு முதல்ல நினைவு கொடுங்க, சேவை பற்றிய எண்ணத்தை கொடுங்க. சக்தி கொடுக்குற சேவை, அல்லது சேவைக்கு எப்படி பிளான் பண்றது, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருங்க. வராது. வாசலை எல்லாத்தையும் அடைச்சாச்சு. நினைவுல இருக்கும் பொழுதும் சேவை செய்யும் பொழுதும் மாயா வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நிச்சயமா நீங்க செய்யற நினைவிலும் சேவையிலும் ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். அடிச்சு சொல்றாரு பாபா, ஏதோ குறை இருக்குது, இல்லையா? நேத்து கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? ஏதோ ஒன்று சொன்னார், டக்குன்னு ஞாபகம் வருது. அவசியம் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு. எதுல அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல எந்த ஒரு சுயநலமும் இல்லாம இருக்குதோ அதுதான் யதார்த்த சேவை. சுயநலமற்ற சேவை இல்லைன்னா பூட்டு நீங்க சரியா பூட்டலன்னு அர்த்தம். தளர்வா இருக்குது, லூசா இருக்குது. அதே மாதிரி நினைவும் எப்படி இருக்கணும்? சக்திசாலியா இருக்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு பூட்டிட்டு வந்தா அந்த ஒண்ணுமே இருக்காது வீட்டுக்கு, அதுக்கு ஒரு டுபாக்கு ஒரு பூட்டை போட்டு அதை பல தடவை இழுத்து பார்ப்போம். கொள்ளடிக்க எதுவுமே இல்லை. ஆனா இங்க உள்ள பூந்துட்டான்னா எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவோம், சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம். அப்போ இந்த பூட்டை இழுத்து பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்குதா? சேவை ஸ்ட்ராங்கா இருக்குதான்னா என்ன அர்த்தம்? சுயநலம் இல்லாம இருக்குதா? சேவை நடக்கணும், அது யார் பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அப்படி இருக்குதா? அடுத்தது நினைவு ஸ்ட்ராங்கா இருக்குதா? பாபாவே நினைவு செய்யறோம், கூடவே வீண் விஷயம் 2 சேர்ந்து அரைச்சிட்டு இருக்கிறீங்களா, இல்லையா? பாபா நினைவு மட்டும் ஆசை போடணும். ஸோ 2 சேர்த்து நீங்க ஆசை போடுறீங்க, வீண் விஷயத்தையும் பாபா நினைவையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்திசாலியா நினைவு இல்லைன்னு அர்த்தம். பாபா அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டு இருக்க சொல்றாரு. என்ன நடந்தாலும் இருங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சி பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம் வரப்போகுது இல்லை. அப்ப நினைவும் சக்திசாலியா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க டபுள் பூட்டு போட்டீங்கன்னா, டபுள் பூட்டும் போடணும், அந்த 2த்தையும் கரெக்டாகவும் போடணும். இல்லை நினைவு சேவை தான் பண்றேன், எனக்கு மாயா வருது, ஏன்னா குறை இருக்குது, சரியா போடல. ஸோ அந்த மாதிரி நீங்க எப்ப கரெக்டா சுயநலமற்ற சேவையும் சக்திசாலியான நினைவுன்ற டபுள்லாக பவர்ஃபுல்லா பூட்டு போடுறீங்களோ அப்ப விக்னமாக ஆகிறீங்க. நிர்விக்னமாக எந்த தடையும் இருக்காது உங்களுக்கு. பிறகு ஏன் என்னன்ற வீண் எண்ணங்களை கடந்து கவலையற்ற ஆத்மாவா ஆகிடுவீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் என்னன்னே கவலைப்படாதீங்க. ஏன்னா செய்யறது பாபா சேவை செய்யணும், அதுதான் என்னுடைய லட்சியம். எந்த விதமான சுயநலமும் கிடையாது. அப்ப எதுக்கு ஏன்னா பண்றது பாபான்னு உங்களுக்கு தெரியுது, அவரே கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இப்ப ஏன் என்னன்னு இருக்கு, ஏன் என்ன தானே தடைய வருது, ஏன் என்ன தான் வீண் எண்ணங்களையும் எடுத்துட்டு வருது. ஸோ இந்த வீண் எண்ணங்களை எல்லாம் கடந்து கவலையற்ற ஆத்மா இருக்குங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம இந்த சேவை ஒர்க் ஆகுமா ஆகாதா நினைத்த சேவையெல்லாம் இப்ப பலன் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ பாபா சொன்னா சரி நம்ம மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம், ஆனா பலன் கிடைச்சிட்டாங்க. இப்ப கவலையற்றவரா இருக்கும், இல்லையா? ஸ்லோகன் இப்ப என்ன பண்ணோம்?
ரெட்டை போட்டு நினைவும் சேவையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த போட்டு சக்திசாலியான நினைவு, சுயநலமற்ற சேவை. அப்போ கவலையற்றவராக தடையற்றவராக இருப்பீங்க, விக்ன விநாசக்காக இருப்பீங்க. ஸ்லோகன். அன்பு மற்றும் சக்தியின் சமநிலை தான் வெற்றியின் அனுபவத்தை சேவிக்கும். பாபா மேல அன்பும் இருக்கணும், சக்தி சொரூபமாகவும் இருக்கணும். அவன் என்ன அர்த்தம்? விடுபட்டும் இருக்கணும். விடுபட்டு இருந்தாதான் அவங்களுக்கு சக்தி இருக்கும் இல்லையா? அன்பும் இருக்கணும், ஒரு வெறுப்பாவும் பேசிடக்கூடாது. இது ரெண்டும் எப்ப பேலன்ஸா இருக்குதோ அப்பதான் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடைகிற அனுபவம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒருத்தரை சார்ந்து நீங்க சேவை பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்க இருந்தாதான் சேவை நடக்கும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இப்ப சக்திசாலியா இருக்கிறது வெற்றி கிடைக்காது. பாபா பார்த்துக்காது. நம்ம கூப்பிடுறோம் சேவைக்கு, வராங்க வரல, பாபா அனுப்பிச்சுடுவார். நமக்கு கூப்பிடணும்னு பாபா சொல்றோம்னா நம்ம கூப்பிடுறோம். ஆனா பாபாவுக்கு தெரியும் யாரை அனுப்பணும்ட்டு. ஒவ்வொரு கல்பத்துல இல்லையா, நம்ம யாரையோ கூப்பிட்டுருப்பானா தானாவே வருவாங்க இல்லையா? அப்படி அன்பும் சக்தி சமநிலை. இது இன்னொரு அர்த்தம் வந்து பாபா மேல வைக்கிற அன்புன்னு வச்சுக்கலாம். பாபா மேல அன்பு வச்சாலே சக்தி இருக்கதான் செய்யும். ஸோ இது மனிதர்கள் மேல வைக்கிற அன்பு தான் சொல்றாரு. அன்பு மற்றும் விலகிய நிலை. விலகிய நிலை இருந்தாதான் சக்தி ஸ்வரூபமே இருக்க முடியும். இப்போ இது ரெண்டுத்திலும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வெற்றியுடைய அனுபவம் ஆகும் உங்களுக்கு இல்லையா? சூப்பர் ஸ்லோகம். ஸோ இது பாபா அவ்யக்தமான மாதம்ன்றதுனால இது தபஸ்வி மாதமா கொண்டாடுறதுனால அதுக்கான பாயிண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு பாயிண்ட் வந்து தபஸ்வி மூரத்தாகுங்கள். விளக்கம், ஒவ்வொருத்தரும் இதே சங்கல்பம் செய்யுங்க. அதாவது நாம சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை உலகத்துல பரவ செய்யணும். தபஸ்வி மூர்த்தி ஆகி இருக்கணும். இப்ப ஒருவர் மற்றவரை வார்த்தையினால எச்சரிக்கிறதுக்கு பதிலாக மனதின் சுப பாவனை மூலமாக ஒருவர் மற்றவரின் சகயோகி ஆகி முன்னேறி செல்லுங்கள், முன்னேற செய்யுங்கள். என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா இதே எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். நான் முழு உலகத்துக்கும் சாந்தியின் கிரணங்களையும் சக்தியின் கிரணங்களையும் பரவ செய்ய வேண்டும், பரவ செஞ்சுட்டே இருக்கிறேன். இதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. கடைசியில வெட்டு குத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதுல விலகிறதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிருந்தா வேலைக்காது. இப்பவே என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும்? சாந்தி. அசாந்தி இருக்குது தெரியுது, அது உச்சகட்டத்துக்கு போகுது, அவ்வளவுதான். இப்பத்துல இருந்து சாந்தியும் அந்த மற்ற விஷயங்களை பொறுத்துக்கக்கூடிய சக்தி, எதிர்கொள்ளக்கூடிய சக்தியின் கரணங்களையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதே சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தபஸ்வி மூர்த்தியா நான் இருக்கிறேன். இந்த ஒரு தபஸ்வினாலே ஒரே உயர்ந்த எண்ணத்தை திரும்ப 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 எடுத்துட்டு வரேன் இல்லையா? நான் அப்படி இருக்கிறேன். அப்ப நீங்க இப்படி பண்ணுங்க, சாந்தி அதிர்வலைகளை பரப்புங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக அந்த ஆத்மா சாந்தமாகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தின் மூலமாக அவங்களை சாந்தப்படுத்தணும். வார்த்தையே வேண்டாம். ஏன்னா சத்தத்தை கடந்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுதான் நம்ம லட்சியமே இல்லையா? பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போறாருன்னா சத்தத்தை கடந்த நிலை. இங்கவே அந்த எண்ணத்தின் மூலமாகவே அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா இங்கேயே சாக்காரத்திலேயே ஆக்கார வாழ்க்கை, அதாவது சூக்ஷ்ம வதன வாழ்க்கையை நீங்க வாழறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அது ஒரு வாரதானமா 2-3 வாரம் முன்னாடி வந்துச்சு. ஸோ அப்படி அந்த பயிற்சி செய்யுங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுங்க. எண்ணத்தின் மூலமா ஹெல்ப் பண்ணுங்க. எண்ணத்தின் மூலமா அது நல்ல ஆத்மா சாந்தம் அடையணும். அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கணும். உலகம் ரொம்ப மோசமாகுது, அமைதியாக நீ ஏன் இப்படி இருக்கிற, அதெல்லாம் சொல்லாதீங்க. மனசுல நீங்க அந்த உங்களுடைய எண்ணங்கள் சாந்தி அதிர்வலைகளை பரப்புறோம் சொல்லிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்ரேஷன் போய் அவங்கள மாத்திடும். ஸோ இந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஓம் சாந்தி. குழந்தைகளே, இந்த முள் நிறைந்த காட்டுல தெய்வீக மலர் தோட்டமாக பாபா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் நம்ம பாபா சொன்னார், பாரதத்துல தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. பாபா சொன்னார், சிவனுடைய ஜென்ம பூமி இந்த பாரதம். பாரதம் அது
அதுதான் ரொம்ப ஒரு இது. அதனாலதான் மகிமை. அதனால தான் பாரதத்துக்கு மகிமை ஜாஸ்தி. கேள்வி பதில் என்ன சொன்னது? பாபாவோடு சேர்ந்து நாம மட்டுமே பண்ணக்கூடிய சேவை இல்லை, மலர் தோட்டமா ஆக்குற சேவை, உலக ராஜ்யத்தை உருவாக்குற சேவை, முள்ளு காட்டை அழிக்கிற சேவை, இது எல்லாம் நாம மட்டும்தான் பாபாவோட சேர்ந்து பண்ணணும். அதாவது ஆக்சுவலாக இது பாபாவுடைய காரியம். அடுத்தது நமஸ்தேன்னு ஒருத்தவங்களுக்கு சொன்னா அது உண்மையிலே யாருக்கு சொல்லணும்? நீங்க சிவனுக்கு தான் சொல்லணும். எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடுறாங்க. உண்மையில சிவனுக்கு தான் நமஸ்தே சொல்லணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிவபாபா தான். அடுத்தது எல்லாருமே குறிப்பா பாரதத்துல பதித்த பாவனா வாங்கன்னு தான் கூப்பிடுறீங்க. அப்ப எப்ப கூப்பிடுவீங்க? துக்கத்துல இருக்கும்போது, தூய்மை இருக்கும்போது தானே கூப்பிடுவீங்க. ஸோ அப்பதான் வராரு, அப்படி ஒரு அர்த்தம் சொன்னாரு. இன்னொன்னு, தேவதையா அவர் மாத்துறாரு அப்படின்னா இந்த ஸ்ரீகிருஷ்ணர் எப்ப அப்படி ஆகுறாரு? சத்தியுகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறாருன்னா அதுக்கு முன்னாடி தானே மாத்தி இருப்பாரு. ஸோ அப்பதானே வந்திருப்பாரு. ஸோ அப்பதான் சிவராத்திரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? இந்த ராவணனை பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாரு? ராவணனை எரிக்கிறாங்க, அதனால அவன் ஒன்றும் எரியுறது இல்லை. அப்ப எப்படி உண்மையிலே அவன் மீது வெற்றி அடையணும்? பாபாவுடைய வழி, பாபாவுடைய நினைவு வெற்றி அடைய முடியும். அடுத்தது என்னன்னா, பதித்த பாவனர்னாலே 2 உலகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். பதிதமான உலகம் இருக்கு, பாவனமான உலகமாக அவர் மாத்திட்டு அப்ப 2 உலகம் இருக்குன்னு தானே அர்த்தம். சூப்பர் பாயிண்ட் இல்ல? இந்த தூய்மையற்ற நிலையில, தூய்மையற்ற உலகத்துல தான் பாபா வந்து தூய்மையாக்கி அவருடைய பார்த்து அப்படி இருக்கிற பாவம். அப்புறம் கண்காட்சியில நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி சொர்க்கத்துடைய படத்தை காட்டி இப்படி இருந்தாங்க, இப்படி ஆக போகுதுன்னு உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னதும் கிடையாது, எந்த சாஸ்திரத்திலயும் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அது நினைக்கும் போது பிரமிப்பா இல்ல, நீங்க தான் இப்படி இருந்தீங்க அப்படின்றது. பாபா அந்த புது உலகத்தின் அஸ்திவாரத்தை போட்டுட்டு இருக்கிறாரு இப்ப இல்லையா? சரி, அடுத்தது வேற என்ன சொன்னாரு? பிரம்மா மூலமா படிக்கிறாருன்னா வெறும் பிரம்மா மட்டும் இருக்க மாட்டாரு, பிரம்மா குமார் குமாரிகளும் இருப்பாங்க. ஸோ இவங்க மூலமா தான் பாபா அந்த ஸ்தாபனை பண்றாரு. அப்புறம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மேல இருக்கிறாருன்னு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொன்னாரு இல்லையா? சிவபாபா மேல இருக்கிறாரு, அவரு கீழே பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாரு. அவங்களையே படைச்சது அவரு. அப்ப யார் உயர்ந்தவங்க? படைச்சவரே சிவன் தான், பிரம்மா விஷ்ணு சங்கர். அடுத்தது அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய படைப்பு மட்டும் தாழ்ந்ததாக இருக்கும், அசுத்தமானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், அவருதான் சொர்க்கம் அப்படின்னு சூப்பர் பாயிண்ட் இல்லையா? மற்ற தேவதைகள் ஏன் தங்களை இந்துன்னு சொல்லிக்கிட்டாங்க? அவங்க தூய்மையற்று போனதால அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க தேவதாதம் சொல்லவே அவங்களுக்கு இது இல்லை. இப்போ மலர்களின் தோட்டம்னு எந்த யுகத்தை சொல்றாங்க? மலர்களின் தோட்டம் சொர்க்கத்தை தான் சொல்றோம். சத்தியுகம் திரேதாயுகம் 2 யுகத்தையும். ராவணன் தான் வந்து என்ன ஆக்கிறான்? அழுக்காக்கி துக்கத்தை கொடுக்குறான். அவனை வெல்லணும்னா என் அறிவுரைப்படி வெற்றி கொள்ளணும். ஒரே வழிதான், பாபா சொன்ன வழி இல்லாம வேற ஒரு வழியில போய் நான் ராவணனை வெல்ல முடியுமா? என்ன வேணாலும் ட்ரை பண்ணியாது முடியாது. புத்திசாலியா இருக்கேன், எப்பனாவது துக்கம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? இறைவனுடைய வழி கிடைக்கல, தப்பிக்கிற வழி தெரியல. பாபா குழந்தைங்களுமே துக்கம் அனுபவம் செய்யறாங்க. என்ன அர்த்தம்? பாபா சொல்ற வழி ஃபாலோ பண்ணல, அதுல தெரிஞ்சுக்கலாம். பாபா என்ன சொல்றாரு? என்ன நினைவு செய்யுங்க, பழைய உலகத்தை மறந்த திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருந்தா அது அல்ப காலத்துல சுகத்தை கொடுக்குதேன்னு நினைப்பீங்க, அடுத்த செகண்டா வந்து பல்லுன்னு ஒண்ணு விடும் இல்லையா? அப்படி ஒரு துக்கத்தை கொடுக்கும். போன பிறகு எது ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அதை மறந்துடணும் போனது இல்லையா? ஏன்னா நீங்க பல காலமா தேகாபிமானத்துலதான் இருந்துட்டீங்க, இப்ப ஆத்ம அபிமானி ஆகுங்க, மறந்துடுங்க. பிரம்மாவுக்கிட்டே என்ன சொல்றான்? உன்னை பத்தியே உனக்கு தெரியல, தெரியாதனாலதான் அது உன்னுடைய இரவுன்றாங்க. இப்ப நான் எப்ப உன்கிட்ட உன்னை பத்தி நான் உன்னுடைய பிறவிகளை பத்தி சொல்றேன்னா அப்பத்துல இருந்தே உனக்கு பிரம்மாவின் பகல் ஸ்டார்ட் ஆகுது. பிராமணர்களுக்கும் அதேதான் இல்லையா? மற்றபடி ஞான சூரியன், அப்புறம் என்ன சொன்னாரு?
இதெல்லாம் பாபாவுடைய இது. ஞான கங்கை, ஞான கடல், இதெல்லாம் பாபாவுடைய மகிமை. அது என்ன நீரா, ஞான மழை பொழி வைக்கிறதெல்லாம் பாபா தான் பண்றாரு இல்லையா? என்ன ஞானம் இருக்குன்னா, தூய்மையிலிருந்து தூய்மை எப்படி இருக்கிறீங்க, மீண்டும் எப்படி தூய்மை அடைகிறீங்கன்ற அந்த ஞானம் தான். தூய்மை இழக்க வைக்கிறவன் ராவணன், அதனால அவன் சைத்தான். தூய்மை ஆக்குறது பாபா இல்லையா? சரி, அடுத்தது வேற என்ன சொன்னாரு? நீங்க 84 பிறவி எடுக்கிறீங்கன்னா 84 பேர் வடிவங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? இப்ப எந்த ஆத்மா அப்படி லட்சுமி நாராயணாச்சோ அதே ஆத்மாவுடைய கடைசி உடல்ல வந்து பிரம்மான்னு பேர் வைக்கிறது இல்லையா? அவர் தான் எல்லோருக்கும் அப்பான்றத முதல்ல புரிய வைங்க. உலகம் ஃபுல்லா ஏன் இறைவனை கும்பிட்டாங்களாம்? என்னதான் கேட்டாங்க பக்தர்களும் சாது சன்னியாசிகளும்? முக்தி கொடுங்க அப்படின்னு, தூய்மை இழந்திருக்கிறோம், தூய்மை ஆக்குங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்ப தூய்மையற்ற உலகத்துல தான் அவர் வருவார் இல்லையா? தூய்மையாக்குறதுக்கு தான். அப்ப அதுதான் அவருடைய வேலையுமே கூட. ஸோ அதையும் நீங்க புரிய வைக்கலாம் இல்லையா? அடுத்தது வேற என்ன சொன்னாரு? எப்படி இந்த 5 விகாரங்கள் வருது? எப்ப அசுர வழிபடி நடக்கிறீங்களா, மற்றவங்க சொல்ற வழி இவங்க சொல்ற வழி அப்படிதான். ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்து நீங்க வந்து யார்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டீங்க. இதுதான் பெரிய விஷயம். பாபா சொன்னது அங்க இருக்கும். இப்பவும் பாபா சொல்றாரு யார்கிட்டையும் கேட்காதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. இதுதான் பெரிய விஷயம். இங்கதான் ஸ்ரீமத்தின்னு இருக்குது. நான் என்ன பண்றோம், பாபா ஒண்ணு வானிலை சொல்றாரு, அது தெரியாம நம்ம போய் மற்ற பிகேஸ்ட போய் வழி கேட்கிறோம். அவங்க இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாதுன்றாங்க. போச்சு. எப்ப அடுத்தவங்க கிட்ட நீ வழி கேட்கிறியோ அப்பவே அது அசுர வழின்னு புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு பெரிய ரகசியம். அசுர வழிபடி நடக்கிறதுனால தான் இந்த விகாரங்கள் வருது. மற்றவங்க கிட்ட ஏன் வழி கேட்குறீங்க? செம்ம பாயிண்ட் இது இல்லையா? அதுதான் ராவனுடைய வழி, இந்த 5 விகாரங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா தான் 2 விஷயத்த பண்றாருன்னாரு. சிருஷ்டிய ஆரம்பிச்சு ஸ்கிரீனை கட் பண்ணி ஆரம்பிக்கிறதா முடிக்கிறதா அவர்தான். சுடுகாடு மாதிரி இருக்கலாம், மலர் தோட்டம் மாதிரி இருந்த இந்த பாரதம் தேவதைகள் உலகமா இருந்தது. எப்படி மாறி போச்சு. அதுக்கு ஒரு இடத்துல எடுத்துக்காட்டு சொல்லியா, வீடு கட்டின உடனே புதுசா இருக்கும், சீக்கிரம் இடிக்கிறதுக்கு லேட் ஆகாது, கரெக்டான்னு கட்டிடுவாரு. இது ரெடி ஆன உடனே அது ஆயிடும். சரி, ராவணன் கிட்ட தோல்வி மேல தோல்வி அடைஞ்சிங்க. இப்ப தோல்வி அடைகிற நேரம் இல்லை, ஜெயிக்கிற நேரம். அதனால ஜெய் ஹனுமான்றாங்க, ஜெய் ஆஞ்சநேயா. நம்மளுடைய மகிமை தானே ஜெய் ஆஞ்சநேயா இல்லையா? வெற்றி வரதானம் டபுள் புட்டு. என்னென்ன டபுள் புட்டு? சேவை, நினைவு. இது 2ம் போட்டா என்ன ஆகும்? மாயா வராது இல்ல, மாயாவின் வாசல அடிச்சிடுங்கன்றாரு. அதையும் மீறி வருது. இது 2ம் பண்ணும்போதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறை இருக்குது. சரியா போட்டல. சேவையில சுயநலமும் நினைவுல சக்திசாலி இல்லாம மத்ததையும் சேர்த்து ஆசை போட்டுட்டு இருக்கிறீங்க. சம பாயிண்ட். அதனால இந்த டபுள் லாக் இருந்துச்சுன்னா தடையற்றவராக இருப்பீங்க. ஏன் என்னன்ற வீண் எண்ணங்கள்லாம் கடந்து கவலையற்ற ஆத்மாவா ஆகிடுவீங்க. ஸ்லோகன்: அன்பு மற்றும் சக்தி சமநிலை இருந்துச்சுன்னா வெற்றி அனுபவத்தை செய்வீங்க இல்லையா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாவம்ப்பா அந்த அம்மா, நீ பாட்டுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ற, அவங்க எவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்காங்க கேட்டேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா.